ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு விமினுடைய டெஸ்டினி எஃப்எஃப் பார்ட் 9, ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன்டா, நம்ம எதெல்லாம் வந்துட்டு 1 ஷாட் 2 ஷாட் வந்துட்டு பெண்டிங் வச்சுருக்கோமோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த டெஸ்டினி எஃப்எஃப் முடிஞ்சதுக்கப்புறம் கொடுத்துட்றேன்டா, ஓகேவா? அந்த எஃப்எஃப்ல கொஞ்சம் முடியட்டும். டெஸ்டினி எஃப்எஃப் அப்புறம் அதர்ஸ்ன்னு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் முடிக்கிறேன்டா, ஓகேவா? முடிச்சதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் பார்க்கலாம், ஓகேவா? அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலான்டா. நம்ம லாஸ்ட் பார்ட் எப்படி விட்டு போனால், நம்ம ஜிமின் அந்த பிரிட்ஜில் உட்காந்துட்டு ரொம்ப அழுதுருப்பாங்க. அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். இப்போது அவர் ஸ்டொமக்கில் ஹேண்டை வச்சு பார்க்குறாரு. நீ என்ன ஹர்ட் பண்ண, ஆனால் போகும்போது எனக்கு எப்படி ஒரு உயிரை கொடுத்துட்டு போயிருக்க. நான் ஒன்று வெறுக்கிறேன், ஆனால் என்னோட குழந்தை இந்த தப்பு பண்ணல. இது எனக்கு சொந்தமானது, என்னோட குழந்தை. நான் இந்த குழந்தைய நல்லா பார்த்துப்பேன். எந்த ஒரு சுச்சுவேஷனுக்காகவும் நான் வந்துட்டு பேபி வந்து விட்டு கொடுக்க மாட்டேன். பேபி என்ன பாவம் பண்ணிச்சு, அதை எதுக்கு கொல்லணும்? அதை எதுக்கு ஜெயோ போய் அவங்க வந்துட்டு அபார்ட் பண்ண சொல்கிறாங்க? நோ, அப்படி பண்ணவே கூடாது, தப்பு. அது பாவம். நீ பண்ண தப்பு. நீ என்ன ஹர்ட் பண்ணதுக்கு என் பேபி என்ன பண்ணிச்சு? என் பேபியை நல்லபடியாக நான் பார்த்துப்பேன். என் லைஃப்லையும் குழந்தை லைஃப்லையும் வரவே கூடாது டேயாங். நான் உன்னை ரொம்ப ரொம்ப வெறுக்கிறேன் டேயாங் சொல்லிட்டு ஜீவன் தான் நீலர் பண்ணி அப்படி அழுறாரு, கத்தி அழுதுட்டுருக்காரு. அவர் குழந்தைய வந்துட்டு அப்படியே ஸ்டமக்கில் வந்து ஹேண்ட் வச்சுக்கிட்டு அழுறாரு. நான் என்ன பண்ணுவேன், இனிமேல் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஜிமின் அழுதுட்டு இருக்கு. அப்படியே இப்போ தான் வீட்டில் வந்துட்டு சின்ன ஜேக்கப்பும் சண்டை போயிட்டே இருக்குங்க. பாருங்கள், அந்த பேபிக்காக நம்ம ஜிம்னோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ண சொல்கிறீங்களா? அதுக்காக அந்த குழந்தைய அவாய்ட் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென்னு கேட்குறாரு. வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க? அவன் லைஃப் ஸ்பாயில் ஆகிடுது. அந்த குழந்தைய பார்த்தா ஜிம்னோட லைஃப் ஸ்பாயில் ஆகிடுதா? அந்த குழந்தைய அவாய்ட் பண்ணிட்டு ஜிம்முக்கு ஒரு லைஃப் வந்து அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு ஜேக்கப் சொல்கிறாங்க. இப்போ ஜென்னு கத்துறாருங்க. பாருங்க, பாவண்டா, அப்படி பண்ணவே கூடாது, அது ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு அவர் பார்க்குறாரு. எப்படியாவது அந்த பையன்ட்டு பேச சரி பண்ண சொல்கிறாங்க. அது நடக்க சொல்லி ஜேக்கப் சொல்கிறாங்க. இப்போ இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே சரி, அவன் அந்த முடிவு அவன் எடுக்கல, நீ சொல்கிறல அவன் வந்து அவாய்ட் பண்ண சொல்கிறது அவனே கேள்வி சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜேக்கப் திரும்புறாங்க. ஜிமினை பார்த்தா அவர் பேரத்தை நிற்க வச்சிருப்பாரு. பார்த்தா ஜிமினை காணும். இந்த இடத்துல இப்போ ஜாக்சன் வந்துட்டு இந்த பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணும்போதே அந்த எல்லா கெஸ்ட்டையும் அனுப்பியிருப்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் மட்டும் தான் இந்த கெஸ்ட் அதாவது இப்போ இருக்கிறாங்க. இந்த இடத்துல ஜங்கு கூட இருக்காரு, எல்லாமே இருக்காங்க. வேணத்தில் பார்க்குறாங்க. இப்போ தான் எல்லாம் சார்ஜ் பண்ணாங்க ஜிமினை காணும் சொல்லிட்டு. இப்போ ஜேக்கப் பார்க்குறாங்க. ஜிமின் எங்கள் கேட்குறாங்க. மெக்கு பார்க்குறாரு. ஜிமின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. மெக்கு ஜாக்சன் எல்லாம் பார்க்குறாங்க. யார் என் ஜிம்மில் காணும். இப்போ ஜின்னு பார்க்குறாரு. எங்கே காணும் சொல்கிறாங்க. இப்போ தேடி பார்க்குறாங்க. வீட்டு மெயின் கேட் வரைக்கும் பார்க்குறாங்க. ஜிம்மில் காணும். வீட்டுக்குள்ள தேடுறாங்க. வெளில பார்க்குறாங்க. எங்கேயுமே காணும். எங்கே போயிட்டான்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாரு. எங்கே போயிட்டான்? ஐயோ, நான் அவரை கோத்தை அடிச்சிட்டேனே சொல்லிட்டு நம்ம ஜின்னு வந்து பார்க்குறாங்க. எல்லாம் அவனால வந்து தானே. அவன் வந்துட்டு எவ்வளோ பேர் தப்பு பண்ணியிருக்கான். ஒரு பையனை லவ் பண்ணது நம்ம அவனே இழந்திருக்காது. எவ்வளோ பேர் தப்பு வீட்டுக்கு தெரியாமல் சொல்லிட்டு அவர் ஜின்னு மேலே ஜிமின் மேலே இன்னும் கோவம். ஒரு ஜிமின் மேலே ஒரு கதையும் கோவத்தை கத்திட்டு இருக்காரு. எங்கேயோ சரி இங்கே அப்புறம் வெளில போயிருப்பான்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம ஜெகப் தான் அவங்களோட பாடி கார்ட்ஸு, நம்ம அவங்க பாடி கார்ட்ஸ் சொல்லிட்டு நம்ம இவன் ஜங்குக்கு வரைக்கும் அவங்க பாடி கார்ட்ஸ் எல்லாரும் தேடுறாங்க. எங்கே தெரியுமா கிடைக்கல. நெக்ஸ்ட் டேவே ஆகுது, ஜிமின் கிடைக்கவே இல்லை. இங்கே உட்காந்து சின்ன அழுதுட்டு இருக்காரு. நான் தான் ரீசனா, அவன் போனதுக்கு நான் தான் ரீசனா. நான் கொஞ்சம் பொறுமையாக இருந்துருக்கணும். நான் பாட்டு கத்திட்டணும். என் லைஃப்பில் நடந்து என் பையன் லைஃப்பில் நடந்துருக்கூட சொல்லிட்டு கத்திட்டேன். நான் ஏன் மேலே தப்பா சொல்லிட்டு நம்ம சின்ன ஒரு அம்மாவா ஒரு வழியை வந்துட்டு அவர் குழந்தை அழறாரு. இப்போ பார்க்குற எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்குது. ஜேகப்புக்கு அவருக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. என்னால் தான் என் தம்பி லைஃப் இப்படி ஆயிடுச்சு. என்ன தான் ஏன்னா டே வந்து ஜேகப்பை பழி வாங்க தானே, ஓகேவா? ஜேகப் படத்தை தான் ஜிமின் மாறிட்டாங்க, அதுதான் ரீசனு. இப்போ அவர் பார்க்குறாரு. இப்போ என்னோட தம்பி என்னால் தான் அப்படி ஆகிட்டேனா, அவர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்கா. இப்போ எல்லாரும் ஆளுக்கு ஒரு சைடு தேடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறது, எங்கே போனான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. அவர் லொக்கேஷன் ட்ராக் எல்லாம் பண்ணுறாங்க, எங்கேயுமே கிடைக்கல. தேடிட்டு தான் இருக்காங்க. இப்போ ஆஃப்டர் 2 டேஸ்க்கு அப்புறம் தான்டா இந்த பக்கம் நம்ம டே வந்து அட்மிட் ஆகிருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம காய் வராங்க. டேங்க அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ டே பார்க்குறாரு. ஏன்டா அவன்கிட்ட எத்தனை படித்து சொல்லியிருப்பேன், அந்த பையனை விட்டு அந்த பையனை பார்க்க நல்ல மாதிரி தெரியுது, அவனை பார்த்தா அப்படி தெரியல, அவன் கெட்டவனா இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நான் எத்தனை டைம்லாம் சொன்னேன். ஏன்டா அப்படி பண்ண, அவன் லைஃப் ஏன்டா விளையாடுனா சொல்லி கேட்குறாங்க. இப்போ டேக்கு ஒரு மாதிரி இருக்கு. இல்லைடா எனக்கு தெரியாதுடா, அவங்க அந்த மாதிரி ஒரு நல்ல மாஃபியா சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இங்கே பாரு, அவசரப்பட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. இல்லை எனக்கு ஜிமின் வேணும்னு சொல்கிறாங்க. என்னத்துக்கு இங்கே பாரு, அந்த பையனுக்கு என்கேஜ்மெண்ட் சொல்லிட்டாங்க. 2 டேஸ்க்கு முன்னாடியே என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆகிட்டு மேரேஜும் ஆக போகுது சொல்லிட்டாங்க. அவன் மட்டும் மூவ் ஆகிறான், சரியா இனிமேல் அவன் லைஃப் டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. இல்லை எனக்கு ஜிமின் வேணும்னு சொல்கிறாங்க. பாருடா சொல்கிறாங்க. இல்லை அப்படியே அவன் வந்து எனக்கு மூவ் ஆகுனா கூட நான் ஒரே ஒரு டைம் அவன்கிட்ட பேசுகிறேன், அவனை மீட் பண்ணணும், பேசி ஒரு டைம் அவன்கிட்ட நான் சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரே ஒரு டைம் நான் பார்த்தே ஆகணும்னு சொல்லுவோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்லி கூப்பிட்றாங்க. இல்லை அது எப்படி சொல்கிறாங்க, நம்ம ஒன்று பண்ணலாம், அவன் ஆஃபீஸ்க்கு போய் மீட் பண்ணலாம் சொல்கிறாங்க. சரி நாளைக்கு போகலாம் சொல்லிட்டு 2 பேரும் இப்போ டிஸ்சார்ஜ் ஆகி போயிடுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே தான்டா நம்ம காயும் நம்ம டேவும் வந்து நின்றுட்டுருக்காங்க. நம்ம ஜிம்மோட ஆஃபீஸ்க்கு முன்னாடி எப்படின்னா ஒரு 2 டேஸாக முடிஞ்சிச்சு. இப்போ ஆஃபீஸ்க்கு முன்னாடி இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜேகப்பு நிறுத்தவே இல்லை, ஸ்டாப் பண்ணுறதா நம்ம ஜிம்னு தேடுறத யாருமே ஸ்டாப் பண்ணல. ஒரு பக்கம் அவரோட பங்குக்கு தேடிட்டு இருக்காரு. ஜேகப் தேடுறாங்க, ஜங்குக்கு தேடுறாங்க, எல்லாருக்கும் தேடி தான் இருக்காங்க. ஆனால் இங்கே எங்கேயுமே கிடைக்க மாட்டுறாங்க. இப்போ நம்ம டேவும் நம்ம காய் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்துட்டு நம்ம ஜிம்மோட ஆஃபீஸ்க்கு வந்து நின்றுட்டுருக்காங்க. இப்போ வந்துட்டு 8 o'clock தான் ஆஃபீஸே ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகிறது அந்த டைமில் நின்றுட்டுருக்காங்க. ஸோ ஈவினிங் ஆல்மோஸ்ட் ஒரு 7 o'clock ஆகுது. 6 o'clock இருக்கும். இந்த டைம் வரைக்கும் நம்ம ஜிம்மின் வரவே இல்லை. ஆனாலும் டேவும் காயும் அங்கே நின்றுட்டுருக்காங்க. எப்படின்னா அந்த
ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட் ஒரு காஃபி ஷாப் இருக்கும். அந்த காஃபி ஷாப்பில் தான் உட்காந்துருக்காங்க. இப்போ நான் இதை எல்லாத்தையுமே ஜேகோப்பு பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பர்சன் எப்படின்னா காலையில தான் பார்த்துருக்காரு. எப்போ ஒரு ஆஃபீஸில் என்ட்ரு ஆனாரோ அப்போவே ஒரு கோவம், அவர் பார்க்கும்போது அவ்வளோ கோவம் வருது. ஆனால் அவர் 9th ஃப்ளோரில் இருக்காரு. அவர் அங்கேருந்து கீழே பார்த்துட்டு தான் இருக்காரு. இவன் எதுக்காக வெயிட் பண்ணுறான், என்ன என் தம்பி லைஃப்பில் ஏற்கனவே ப்ளே பண்ணிட்டான், இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும், எதுக்காக வந்து நின்றுருக்கான்னு சொல்லிட்டு ஜேகோ பார்க்குறாங்க. இப்போ டைமு 9:30 ஆகுது. இந்த டைம் வரைக்கும் அங்கேயே உட்காந்துருக்காங்க. ஜேகோப்புக்கு மனசு கேட்கல, கோவம் வந்தாலும் மனசு கேட்க மாட்டேங்குது. டக்குன்ட்டு அவர் வராரு. வந்துட்டு இது காஃபி ஷாப்பில் வராங்க. வந்து பார்க்குறாங்க, அங்கே என்ன பண்ணுறீங்க 2 பேரும் சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம டேக்கு தெரியாது ஜேகோப் யாருன்னு சொல்லிட்டு, ஜிம்மில் அண்ணான்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியவே தெரியாது. காய்க்கு தெரியும். ஆனால் காய் எஞ்சி பக் பண்ணுறாரு ஹலோ ஹியான்னு சொல்லிட்டு. இப்போ டே பார்க்குறாங்க, எதுக்கு அவங்க பக் பண்ணுறா சொல்லி பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம டே தான் காய் தான் ஜேகோ பார்க்குறாங்க, எதுக்காக உட்காந்துருக்கேன்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, நாங்கள் ஜிம்மின்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. ஜிம்மில் எதுக்கு நீ பார்க்கணும், என் தம்பி எதுக்கு நீ பார்க்கணும், ஏன் என் தம்பி லைஃப்பில் லவ்ன்ற பேரில் ஒன்று வந்து ப்ளே பண்ணிட்டு எங்களோட ஃபேமிலியே உடச்சிட்டு போயிருக்கேன் சுக்குனு, அது ஒன்று போதா சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாரு, என்ன சொல்லி பார்த்துருக்காங்க. இப்போ தான் அவருக்கு புரியுது. அப்போ ஜிம்னு சொல்லிப்பாரு, என்னோட அண்ணனோட லைஃப்பில் ப்ளே பண்ண வந்து சொல்லி கேட்டுருப்பாரு இல்லையா, அது ஞாபகம் வருது. அப்படின்னா நீங்கள் சொல்கிறாங்க, என் தம்பி தான் ஜிம்மின் சரியா என்ன பழிவாங்க வந்தேன்னு நினச்சி தான் என் தம்பி பழிவாங்கிட்டெல்லாம் சொல்கிறாங்க. நீ என்ன பண்ணி தான் கூட மன்னிச்சிருப்பேன், ஆனால் என் தம்பியோட லைஃப்பில் ப்ளே பண்ணிட்டெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ நான் டேக்கு ஒரு மாதிரி இருக்க, அவருக்கு கஷ்டமாக இருக்குங்க பாருங்கள். நான் ஜிம்னு பார்க்கணும்னு சொல்கிறாங்க. மன்னிப்புலாம் கேட்கல, ஜிம்னு பார்க்கணும்னு சொல்கிறாங்க. எதுக்கு பார்க்கணும்னு சொல்கிறாங்க. நான் உங்கள்கிட்ட அதை சொல்ல மாட்டேன், எனக்கு ஜிம்னு பார்த்தே அவங்க ஒரு டைம் சொல்கிறாங்க. அவனுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிட்டு நான் 1 மந்த்தில் மேரேஜ் ஓகேவா சொல்கிறாங்க. காணாம போனதெல்லாம் சொல்லவே இல்லை, இது மட்டும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேக் ஒரு மாதிரி இருக்குது, என்ன சொல்கிறாங்க. ஆமாம், அவங்ககிட்ட மூவ் ஆன் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகேவா, இனிமேல் தான் லைஃப்பில் கொஞ்சம் நிம்மதியாக வாழ விடேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. ஏன்னா தம்பி உன்னால ரொம்ப ஹார்ட் ஆகிட்டேன், எங்கள் வீடே வந்துட்டு ஒரு மாதிரி அப்படி இருந்துச்சு இந்த 2 மந்த்தாக, உன்னால தான் நீ உங்ககிட்ட மூவ் ஆன் ஆகல, அவன் படாத பாடுபட்டுட்டான், தயவுசெஞ்சு போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஜேகோ இப்போ நினச்சி பார்க்குறாங்க, அவங்க வீடு நம்ம ஜிம்மில் இந்த மாதிரி காணாமல் போனது, அந்த வீடு அவ்வளோ அழகாக என்கேஜ்மெண்ட்டுக்கு அரேஞ்ச் ஆகிருந்தாங்க. வீடு அப்படி தலைக்கீழே மாறி இருக்கும். அந்த வீடு அப்படியே எல்லோரும் டோட்டலாக சேட் ஆகிட்டு ஒரு உடஞ்சி போயிருப்பாங்க. ஜின்னு ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்காரு, இந்த பக்கம் நம்பிச்சு தேடுறாங்க. எல்லாருமே உடஞ்சி போயிட்டாங்க. அந்த வீடு மாதிரி இல்லை, அந்த அளவுக்கு மாறிட்டு ஜிம்னு இந்த மாதிரி ஆனதுனால இப்போ ஜேகப் தான் மனசு வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இனிமேல் இவங்களை நம்ம தம்பி லைஃப்லையும் இருக்கவே கூடாது சொல்லிட்டு நம்ம ஜேகப் சொல்கிறாங்க. அப்போ அதை நினச்சி ஒரு மைண்டில் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ டேக் ஒரு மாதிரி எடுத்து என்னதுக்கு, ஆமாம் அவங்களுக்கு ஒரு மேரேஜ் ஆக போகுது 1 மந்த் ஆஃப்டர், அவனுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. ஓகே, 2 டேஸ் முன்னாடி ஆயிருக்கு. ஸோ இனிமேல் அவங்க லைஃப்லையும் வராமல் இருந்தால் நல்லா இருக்கும். அவன் உன்னை பார்க்க விரும்பல, அவன் வந்து ரொம்ப வெறுக்கிறான், அவனை பார்க்க மாட்டான், நீயே பார்க்கணும் நினச்சாலும் அவனை பார்க்க மாட்டான் அப்படி சொல்லவும் நம்ம டேக் ஒரு மாதிரி எடுத்து சரி ஓகே நம்ம தான் ஹார்ட் பண்ணிட்டோம், அவனாவது ஹாப்பியாக இருக்கட்டும் சொல்லிட்டு நம்ம டேக் ரொம்ப கஷ்டமாக இருக்கேன். டே இப்போ தான் லவ் வந்து ரிலீஸ் பண்ணுறாரு. அவருக்கு லவ் இல்லாமல் ஜிம்மின் கூட அவர் அப்படி இல்லவே இல்லைடா. ஓகேவா, அவர் வந்து புரிஞ்சிக்காமல் இருப்பார், அவ்வளோதான். அவருக்கு என்ன, அவர் மாஃபியா கேங்கில் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு கோவம் இருக்கும் தவிர மற்றபடி அவருக்குள்ள மனசுக்குள்ளே பாசம் இருக்கும், அதை அவர் வெளிக்காட்டுக்காமலே இருந்திருப்பார். இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே அவன் ஹாப்பியாக இருந்தால் போதும்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படி மூவ் ஆயிடுறாங்க. இப்போ 4 டேஸ் ஆயிருக்குடா. 4 டேஸ் ஆஃப்டர் இங்கே ஒரு டேக்குள்ளே தான்டா, டேக்கு ஒரு பெரிய பேலஸ் மாதிரி ஒரு வீடு. எப்படின்னா இப்போ நம்ம ஜிம்மின் வீடு இங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு வீடு தான், ரொம்ப பெரிய வீடு, அவ்வளோ பெரிய அரண்மனை மாதிரி ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஒரு ஸ்டோர் ரூம் காமிக்கிறாங்க. ஒரு ஸ்டோர் ரூமில் எப்படின்னா ஒரு ரோப் கட்டில் இருக்கிறாண்டா, ஒரே ஒரு பாசம் தூங்குற மாதிரி ஒரு ரோப் கட்டில் ஒரு பையன் அப்படியே மயங்கியிருக்காங்க. மயங்கி அப்படியே வந்துட்டு பாவமாக அப்படியே படுத்திருக்காங்க. அந்த பையனை ஒரு மாதிரி சங்கிலி போட்டு கட்டி வச்சுருக்காங்க, கையை கால் சொல்லிட்டு அப்படியே கட்டி வச்சு அந்த பையனை படுக்க வச்சுருக்காங்க. இப்போ அந்த ரூம் டோர் ஓப்பன் ஆகிட்டு அந்த ஒரு 2 பேர் உள்ளே வராங்க. ஒரு பாஸ் வந்து நின்றுருக்காங்க. ஆல்ரெடி அது உள்ள ஒரு பாஸ் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அந்த பாஸ் நான் யாரும் பார்த்துக்கூட சொல்லிட்டு காவலுக்கு நின்றுருக்காங்க. அவங்க பார்க்குறாங்க, அந்த பையனை பார்த்தா பாவமாக இருக்குது, குழந்தை மாதிரி இருக்காங்க, இவனும் அப்படி பண்ணா சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பர்சனும் அவங்க கூட ஒரு செக்ரட்டரியும் வராங்க. வந்து பார்க்குறாங்க, டோர் ஓப்பன் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ கதவு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, இவன் எதுக்காக அப்படி பண்ணா சொல்லி பார்க்குறாங்க. அந்த பையனோட ஃபேஸை பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது. இவ்வளோத்துக்கு 4 டேஸ் அந்த பையன் குடிக்கல, எதுவுமே பண்ணல, ஐஸே ஓப்பன் பண்ணல. 4 டேஸ் அந்த பையன் மயக்கத்தில் தான் இருக்கான். அப்படி தான் முகம் அப்படி ஏஞ்சல் மாதிரி இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்கான் பார்க்குறதுக்கு. அந்த பர்சன் கேட்குறாங்க, இவன் எதுக்காக அப்படி பண்ணா டே வாசல் கேட்குறாங்க. இவன் எதுக்காக அப்படி பண்ணியிருக்கானா டே சார் வந்துட்டு சொல்கிறாங்க டேவை எதுக்காக அவங்க கத்தையால் கொடுத்தாங்க, இவனுக்கு டேக்கு என்ன பார்க்க சொல்லி கேட்கும்போது டே சார் வந்துட்டு ஒரு மிஷினுக்காக போயிருந்தாங்களா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அந்த மாஃபியா கேங்கில் அடிக்கிறதுக்கு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அதில் ஒரு கேங் தான் இவன், ஒரு மாஃபியா கேங்கு ஒரு பையன் தான். அதில் வந்துட்டு இவன் நம்ம சார் வந்துட்டு இவங்ககிட்ட நெருங்கிறதுக்காக லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு சொல்கிறாங்க. என்னதுக்காக லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நெருங்கிட்டாங்க சொல்கிறாங்க. அந்த ரீசனுக்காக இவன் கொல்ல தான் சொல்லி கேட்குறாங்க. இல்லை அது மட்டும் இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்லி கேட்குறாங்க, ஆக்சுவலாக சொல்கிறாங்க, சொல்லுங்கள் சொல்லி கேட்குறாங்க. நம்ம டே சார் வந்து அந்த பையனை மேரேஜ் பண்ணிக்கிட்டு ப்ரெக்னென்ட் ஆகிட்டாரு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அந்த பர்சனுக்கு அப்படியே ஷாக் ஆகிறாங்க. என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் டே சாரோட பேபி வந்து அந்த பையனோட வயிற்றில் இருக்குது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அது வேற நம்ம டேவோட அப்பா தான்டா. டேவோட அப்பா தான் ஜிம்மிக்கு என்ன பண்ணியிருப்பாரு. நம்ம அந்த பர்சன் டேவோட அப்பாவோட செக்ரட்டரி பார்க்குறாங்க. இந்த மாதிரி சொல்லவும் அவருக்கு மாதிரி இருக்குது, எப்படி அவருக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது, இவன் என்ன தான் அழகாக இருந்தாலும் அவரை பொறுத்தவரைக்கும் ஒரு மாஃபியா கேங்கோட ஒரு பையன் தானே, அப்படி ஒரு மாஃபியா டீமில் இருந்திருக்கான், அவனை போயிட்டு லவ் பண்ணியா நம்ம டே வந்து இந்த மாதிரி விஷயத்த பண்ணணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்கா. அவரால் ஏற்றுக்க முடியல, இப்படி ஒரு பையனை வந்துட்டு என்னோட வாரிசு, எங்கள் ஃபேமிலி வாரிசு இப்படி ஒரு பையனோட வயிற்றில் வந்து இருக்கா, சரி விட்டு கொடுக்க முடியல, ஃபேமிலியோட வாரிசை விட்டு கொடுக்க முடியல, அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ என்ன பண்ணுற சொல்லி கேட்குறாங்க. சார் சொல்லி கேட்குறாங்க. அங்கே
இங்கே டேஸாக இருக்கிறவங்க இங்கே பாரு டேக்கு இப்படி ஒரு பையனால நினச்சி கூட பார்க்க முடியாது. என்னோட குடும்ப கௌரவம் என்ன ஆகுறது, நான் எந்த மாதிரி ஒரு பர்சன், எனக்கு வந்து இப்படி ஒரு பையன் வந்து சன்னிலாவா என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. சார் அவர் என்ன தான் பண்ண சொல்லி கேட்குறாங்க. அங்கே பாரு எனக்கு இது வாரிசு வந்து விட்டு கொடுக்க முடியல அவருக்கு. இப்போ வாரிசு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அவர் என்ன பண்ணுறானா இந்த குழந்தை பிறக்கணும், ஆனால் இவன் வந்து கண்ணு திறக்க கூட சொல்கிறாங்க. என்னென்னு காமா இவன் மயக்கத்திலே இருக்கணும், ஆனால் குழந்தை மட்டும் பத்திரமா பிறக்கணும். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இவன் வந்து போட்டு தள்ளிடலாம் சொல்லிட்டு நம்ம டேவோட அப்பா சொல்கிறாங்க. இதை கேட்குறா அந்த செக்ரட்டரிக்கு பக்கம் எடுத்து சார் என்ன சொல்கிறேன் எனக்கு ஆமா அவன் கண்ணை முழிக்கவே கூடாது, குழந்தைக்கு தேவை ஃபுட்டு மெடிசன்ஸ் எல்லாமே கொடுங்க டைமுக்கு, ஆனால் அவன் மட்டும் வந்துட்டு ஐஸ் ஓப்பன் பண்ணவே கூடாது, அவன் கான்ஷியஸ்லேயே இருக்கக்கூடாது சொல்கிறாங்க. ஆனால் அப்படி அந்த பையனுக்கு எதுனா ஆயிரம் சொல்லிட்டாங்க. அது எனக்கு அப்படியே இல்லை, எனக்கு குழந்தை மட்டும் சேஃபாக வந்தால் போதும் சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது இவர் சொல்கிறது கேட்க. அந்தளவுக்கு ஒரு பர்சன் குரூவலான மேனு. அவங்க சொல்கிறாங்க சரி ஓகே சார் சொல்லிட்டாங்க. அது சொல்கிறாங்க அந்த பர்சனுக்கு பயமாக இருக்குது சார். ஆனால் அந்த பையன் சொல்கிறாங்க நான் சொல்கிறது மட்டும் நீ செய் மேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு நடந்து போயிடுறாரு. நடந்து போகும்போது திரும்பி பார்க்குறாங்க ஜிம்னோட ஃபேஸ் அப்படி இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்கார் பார்க்குறதுக்கு. நீ எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் எனக்கு சன்னிலாக வரதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது சொல்லிட்டு நம்ம டேவோட அப்பா தான் சொல்லிட்டு இருக்காரு. டேவோட அப்பா சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்க. இதை பார்க்குற பாடிகார்டுக்கு பயமாக இருக்குது. உன்னோட விதி இப்படியா முடியணும், நீ இங்கே வந்து இப்படி கஷ்டப்பட்டு உன் விதி இப்படி முடிய போகுது பாரு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. ஆனால் பார்க்குறதுக்கு குழந்த மாதிரி இருக்கா, நீ இப்படி பண்ணணும்னு சொன்ன கூட நம்ப மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு அவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ அந்த ரூம் டோர் லாக் பண்ணிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்படி தான்டா டேஸ் போயிட்டே இருக்கு. இப்போ ஒரு 4 மந்த் ஆகுது. இன்றைக்கி நம்ம ஜிமின் தாண்டா அப்படி வந்துட்டு அப்படியே எப்படி இருக்காருன்னா பார்க்குறதுக்கு சுத்தமாக அவருக்கு வந்து அவரை நடக்கவே விடலை. அவங்க அப்படியே படுத்த படுக்கையிலே வச்சுருக்காங்க. எப்படின்னா அந்த போதை ஊசியை கொடுத்துட்டே இருக்காங்க, டைமுக்கு எழுப்புறாங்க, எழுப்பி சாப்பிட கொடுக்குறாங்க, ஃபோர்ஸ் பண்ணி சாப்பாடு மெடிசனையும் சாப்பிட வச்சுட்டு அப்படி போதை ஊசியை போட்டு அப்படி மயக்கத்தில் வச்சிடுறாங்க. இப்போ ஒரு டாக்டர் வராங்க. இப்போ எப்படின்னா இந்த வீட்டுக்கு யாருக்கும் தெரியக்கூடாது சொல்லிட்டு அந்த ஸ்டோர் ரூமுக்குள்ளே தான் வச்சு அடைச்சி வச்சுருக்காங்க. யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, எப்போவுமே இதே மாதிரி வச்சுருக்கணும் அப்படி சொல்லிட்டு வந்து ஒரு டாக்டர் வந்து போனால் டவுட் ஆகிடும் சொல்லிட்டு ஒரு டாக்டரை மெய்டாக மாற்றிடுறாங்க. ஒரு டாக்டர் வர வச்சு லேடி டாக்டர் அவங்கள மெய்டாக மாற்றி அந்த நம்ம ஜிம்மில் வந்து பார்த்துக்கிறதுக்காக அவங்க அப்பாயின்மெண்ட் வச்சுருக்காங்க. அந்த டாக்டர் வந்து பார்க்குறாங்க. அவங்க பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது, எப்படி வச்சுருக்காங்க, எப்படி ஒரு குரூவலான மேனாக இருந்தால் ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற பையனை இப்படி சங்கரையில் கட்டி போட்டு வச்சுட்டு இந்த பையனை நடக்கவும் விடாமல் எப்படி வச்சுருக்காங்க புரிச்சு ஒரு மாதிரி இருக்குது அவங்களுக்கு. இப்போது அந்த டாக்டர் ஒரு வழியே இல்லாமல் நம்ம ஜிம்மினுக்கு அந்த மெடிசன்லாம் வந்துட்டு அந்த இன்ஜெக்ஷன் போடுறாங்க, மெடிசன் கொடுக்குறாங்க, அப்படியே தான் இருக்குது. அப்படி டேஸ்ட் போயிட்டே இருக்குது. இந்த பக்கம் ஜேகப்பு அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி இருக்குது அவருக்கு. அவர் ஃபுல்லாக வீட்டுக்கே போகல. அவர் வந்து இப்போ ஷுவா கூட தங்கியிருக்காரு. ஷுவா கிடந்துட்டு எங்கே பார்த்தா தேடிட்டே இருக்காரு. எல்லாரும் கேட்டிருக்காரு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கிடச்சதா இல்லையா சொல்லி கேட்குறாங்க. இல்லை சார் சொல்கிறாங்க. இப்போ ஜவாபுக்கு அப்படி இருக்கும். இங்கே டெஸ்ட் போயிட்டே இருக்குடா. ஒரு 6 மந்த் ஆஃப்டர் பார்க்கலாம் நம்ம ஜிமின் தான்டா. ஏன்னா ஜிமின் இங்கே வரும்போது 3 மந்த்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. இப்போ 6 மந்த் ஆல்மோஸ்ட் 9 மந்த்ஸ் 1 வீக் போயிட்டு இருக்குடா. ஓகேவா அவ்வளோ பெரிய ஏன்னா ஒரு மீடியமான ஒரு ஸ்டொமக். ஏன்னா அவர் ரொம்ப வீக்காக இருக்குது, ரொம்ப ஹெல்த்தியெல்லாம் சாப்பிடல, குழந்தைக்கு தேவை ஃபுட்டு மட்டும் தானே கொடுத்துருக்காங்க. அவர் ரொம்ப இதெல்லாம் இல்லை, அப்படியே வீக்காக இருக்கார். அந்த ட்ரெஸ் அப்படியே அழுக்கு டிஷர்ட் ஒன்று, அழுக்கு ஒரு ஷார்ட்ஸு அதை போட்டுட்டு பார்க்குறதுக்கே அப்படி பாவப்பட்ட குழந்த மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகாக பிரின்ஸ் மாதிரி ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணி போட்ட ஒரு பையன் இப்போ அப்படியே வேற ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ண அம்மா அப்படி இருக்காங்க. அந்த பையனை அப்படியே அந்த செயினில் கட்டி வச்ச மாதிரியே தான் அப்படியே தான் இருக்காங்க. இப்போ ஒரு டாக்டர் தான் வந்துட்டு இங்கே பாருப்பா, இங்கே பாரு எந்திரி சொல்கிறாங்க. இப்போ அந்த பசங்க ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. அது சொல்கிறாங்க இங்கே பாரு உனக்கு ஏன் இப்படி ஒரு நிலமை சொல்லி கேட்குறாங்க. அவங்களால எதுவுமே சொல்ல முடியல. அப்படியே டேஸ் வருது ஜிமினோட கண்ணீர் மட்டும்தான் கொட்டிகிட்டு இருக்கா. இங்கே பாரு நீ எப்படிப்பட்ட ஒரு குருவலான மேன்கிட்ட மாட்டிட்டு இருக்க தெரியுமா சொல்லி கேட்குறாங்க. என்னதுக்கு அது எனக்கு தெரியும் சொல்கிறாங்க. இங்கே பாரு நான் உனக்கு இது வரைக்கும் போட்டுருக்க இன்ஜெக்ஷன் சொல்கிறாங்க, இது வரைக்கும் போட்டுருக்க இன்ஜெக்ஷன்லாம் சொல்கிறாங்க. இது வரைக்கும் நான் உனக்கு போட்டுருக்க இன்ஜெக்ஷன் எல்லாமே ஸ்ட்ரென்த்தான இன்ஜெக்ஷன் தான் ஓகேவா சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் நான் உனக்காக இப்போ என்ன ஜிமின் வந்துட்டு மற்றவங்க கணக்கு தானே போதையில் இருக்க மாதிரி வச்சிருக்காங்க தவிர அவர் நிஜமாக போதையில் இல்லை ஓகேவா. அவர் தூங்கிட்டே இருக்க மாதிரி தான் வச்சிருப்பாங்க. ஆனால் அவர் அந்த மாதிரி இல்லை. ஏன் டாக்டர் இருக்காங்களா அவங்களுக்கு மனசு வரல. ஏன்னா 1 மந்த் வரைக்கும் இவங்க போதை இன்ஜெக்ஷன் வந்து கொடுத்துருக்கறது டாக்டர் பார்த்துருப்பாங்க. இப்படி கொடுத்தா அந்த பையனோட லைஃப் என்ன ஆகும், அந்த பையனோட ஹெல்த் என்ன ஆகும், பேபி நல்லாயிருக்கும், பேபிக்கு தேவை எல்லாமே கரெக்டாக கொடுக்குறாங்கன்னா இந்த பையனோட உடம்பு என்ன ஆகும் சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்ககிட்டே ஏமாற்றி இந்த போதை ஊசி தான் சொல்லிட்டு ஒரு நல்ல இன்ஜெக்ஷன் அந்த ஜிம்முக்கு தேவையான ஸ்ட்ரென்த்துக்கு தேவையான இன்ஜெக்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அங்கே பாரு என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுறேன். ஆனால் இங்கேருந்து தப்பிக்கிற மாதிரி ஜிம்னு சொல்கிறாங்க. அது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. என்ன சொல்கிறாங்க என்னோட குழந்தை அவங்கள்ட்ட இருக்க சொல்கிறாங்க. என்னத்துக்கு இப்போ நம்ம டேவோட அப்பா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த டாக்டரை வந்துட்டு மிரட்டிருப்பாங்க. நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், இப்போ பாவ கருத்தை நான் பண்ண மாட்டேன் சொல்லும்போது அவங்க குழந்தை வந்து கிட்ட படிச்சிருக்காங்க, பொம்பளை குழந்தை அதை கடத்தி வச்சுட்டு நீ வந்துட்டு நாங்கள் சொல்கிற வரைக்கும் இந்த குழந்தை பிறகு நீ இங்கே தான் இருக்கணும் சொல்லிட்டு மேலே மாற்றி வச்சிருக்காங்க. அதுக்காக தான் டாக்டர் இருக்காங்க. ஆனால் அதுக்காக அந்த பையனை இப்படி பண்ண விட முடியாது. ஒரு டாக்டராகவும் ஒரு ஹியூமனாகவும் எப்படி ஒரு அந்த பையனை வந்து கண்ணுக்கு மட்டும் இப்படி அந்த மாதிரி உடம்பு வீணாகிறது விட முடியுமா ப்ரெக்னெண்ட்டாக இருக்க பையன் சொல்லிட்டு அவங்களே ஏமாற்றி இது வரைக்கும் நம்ம ஜிம்மில் அவங்க சேஃபாக தான் வச்சுருக்காங்க. ஆனால் என்ன ஜிம்மில் வரைக்கும் வெளிச்சத்தை பார்த்ததும் கிடையாது. அவர் எப்படின்னா அந்த ரெஸ்ட் ரூமுக்கு மட்டும்தான் இருந்துச்சு, அந்த சங்கிலோடு தான் அனுப்புவாங்களே தவிர அதை தாண்டி ஜிம்மில் வந்துட்டு வேறு எங்கேயும் அவங்க அந்த ரூம் மட்டும் வெளில கூட்டிகிட்டு வந்ததே இல்லை. ஜிம்மில் அப்படி தான் இருக்காரு இத்தனை டேஸ் வரைக்கும்.
கையில் ரொம்ப அப்படியே வந்து வீக்காக இருக்குது. ஏன்னா சங்கிலி இப்படி போட்டிருக்காங்க இல்லையா, அப்படியே கையில் காலில் சங்கிலி போட்டுருக்கனால அவருக்கு ஒரு மாதிரி அப்படியே அந்த இதெல்லாம் காய்ச்சி போகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கு அந்த டாக்டர் ரொம்ப பாவமாக இருக்குது ஜிம்மின் அந்த நிலைமை பார்க்கும்போது. இப்போ நம்ம ஜிம்மில் என்ன பண்ணுறாங்கனாக்கா, எனக்கு பேபி பிறக்கிறதுன்னு எவ்வளோ நாள் ஆகும் சொல்கிறாங்க. இன்னும் ஒரு 1 வீக் ஆகும் சொல்கிறாங்க. ஒன் வீக் ஆகும், அந்த 1 வீக்கில் ஆகும் சொல்கிறாங்க. அப்புறம் நான் அதுக்குள்ளே தப்பிச்சாகணும். ஏன்னா எனக்கு இந்த குருவான பர்சன் கிட்ட எனக்கு குழந்தைனால கொடுக்க முடியாது சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆனால் உன்னை தப்பி வைக்கிறது ரொம்ப கஷ்டம் சொல்கிறாங்க. ஆனால் என்ன நான் தப்பிச்சாகணும்னு சொல்கிறாங்க. அப்போ உனக்கு ஒரு வழி இருக்குது சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. இன்னும் 2 டேஸில் அந்த வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வர சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம், அந்த வீட்டில் 2 டேஸில் ஒரு ஃபங்க்ஷன் வரும், ஒரு என்கேஜ்மெண்ட். அதுக்கப்புறம் 2 டேஸ் ஆஃப்டர் மேரேஜ் இருக்குது. அந்த டைம்ல தப்பிச்சிரியா சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா என்னால் அதுதான் பண்ண முடியும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மினும் ஓகே ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறாங்க. சரி ஓகே என்னடா நான் வந்துட்டு உனக்கு தப்பிக்க வைக்கிறது எனக்கு ஆசை தான், ஆனால் இதை எப்படி தப்பிக்க போகிறது உன் கையில் தான் இருக்க சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு நான் இப்போ ஜிம்மின் இப்போ சொல்கிறாங்க, நான் தப்பிக்கணும்னு நினச்சா இப்போ தப்பிச்சிருப்ப தனியாக இருந்தா இந்த குழந்தையோட தலை தப்பிக்கிறது கஷ்டமாக இருக்குது சொல்கிறாங்க. இதனால தான் இவ்வளோ டேஸ் நான் வெயிட் பண்ணேன் அப்படி சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இப்போ டாக்டரும் புரிஞ்சுக்கிறாங்க. சரி ஓகே நான் அதுக்கான ஹெல்ப் பண்ணுற சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ 2 டேஸ் இப்போ நான் அந்த 2 டேஸ் ஆஃப்டர் தானே இன்றைக்கி ஒரு பர்சன் வராங்க. இப்போ நான் அந்த டேவோட அப்பாவும் டேவோட அப்பாவோட செக்ரட்டரியும் அந்த டாக்டர் இருக்காங்களா, அவங்க சாப்பாடையும் கையில் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. 3 பேர் உள்ள வராங்க. இப்போ எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ அவர் கிட்டே கேட்குறா ஃபஸ்ட்டு குழந்தை எப்படி சொல்லி கேட்குறாங்க. குழந்தை ரொம்ப நல்லா தான் இருக்குது, குழந்தைய சுமந்துட்டு இருக்காங்களா, அவங்க தான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க சொல்லுங்கள். ஏன் என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் அந்த பையனுக்கு இந்த இன்ஜெக்ஷனை கொடுத்து அவன் ஆர்கன்லாம் வந்து சைலண்ட் போய் சொல்கிறாங்க. என்னது காமாக சொல்கிறாங்க. இப்போ டேவோட அப்பாவுக்கு வந்து பெரிய விஷயமே தெரியல, எப்படியும் குழந்தை பிறந்தக்கப்புறம் கொள்ள தானே போகிறோம், அதுக்கு எப்படி தான் அப்படி தான் நான் எனக்கு வாரிசுக்கார நல்லா வந்தால் போக சொல்லி பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அப்படியே மயங்கி படுத்துருக்காரு. இங்கே பாருங்கள் இந்த 2 டேஸ்க்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ண முடியாது, வர முடியாது, நீங்கள் தான் சேஃபாக பார்த்துக்கணும். ஏன்னா இங்கே என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. அதுவும் இல்லாமல் குழந்தை சீக்கிரம் அவன் பிறக்கிறதுக்கு வழியில் சொல்கிறாங்க. இல்லை 1 வீக் இருக்குது, 1 வீக் அப்புறம் தான் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நான் மேரேஜுக்கு அப்புறம் வச்சுக்க முடியாது, மேரேஜ் பண்ண வரைக்கும் இதை சமாளித்து வச்சிடலாம், மேரேஜ் ஆச்சு அதுக்கப்புறம் அந்த பையனை வச்சுக்க முடியாது. குழந்தை பிறந்ததும் இவனை வந்துட்டு இப்போ இவனை எப்படின்னா வந்து காலி பண்ணிவிடுங்க, இவன் இருக்கிற இடமே தெரியாமல் அழிச்சிருங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் அதை கேட்குற அந்த செக்ரட்டரிக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. டாக்டர் பார்க்குறாங்க, இப்படி ஒரு குருவாலான ஒரு பர்சன் நான் பார்த்ததே சொல்லிட்டு அவங்க பார்த்துருக்காங்க. இப்போது நான் அந்த டேவோட அப்பாவும் என்னோடய வாரிசு மட்டும் நல்லபடியாக பிறந்தா போதும், இவன் எப்படி பண்ண எனக்கு நான் சொல்லிட்டு அவர்கிட்ட போயிடுறாரு. இப்போ அந்த அவங்க போனதுக்கப்புறம் ஜிம்மின் தான் வந்துட்டு இப்போ ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. இங்கே பாரு சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மின் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. அவர்கிட்ட சொல்லிட்டு ஓகேவா இன்னும் 1 வீக் இருக்குது பேபி பிறக்கிறதுக்கு சொல்லிட்டேன். ஆனால் பேபி எப்போனாலும் பிறக்கும் சரியா, 1 வீக்கு கால்குலேட்டே கிடையாது, எப்போனாலும் உனக்கு பேபி பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. அதுக்குள்ளே தப்பிச்சாகும், இந்த 2 டேஸ் டைம் இருக்குது ஓகேவா, இன்றைக்கி வந்துட்டு என்கேஜ்மெண்ட் ஆக போகுது சொல்லிட்டாங்க. அப்போ நான் சொல்கிறாங்க இல்லை இன்றைக்கி நைட்டு தான் பார்ட்டி, அதாவது இன்றைக்கி தான் என்கேஜ்மெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது, அதனால் என்கேஜ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணுற, நான் உனக்கு ஈவினிங் அப்புறம் நீங்கள் எனக்கு இந்த சங்கிலி மட்டும் அவுத்து விட்டீங்கன்னா நான் தப்பிச்சு போகிறேன் சொல்லிட்டு ஜிம்மில் கேட்குறாங்க. இந்த ஒரு ஹெல்ப் எனக்கு பண்ணுறீங்களா சொல்லி கேட்குறாங்க. நான் கண்டிப்பாக பண்ணுறேன், நீ சேஃபாக போயிடுவில்ல, நான் சேஃபாக போயிடுவேன் சொல்கிறாங்க. சரி ஓகே நைட்டு நான் வரேன் ஓகேவா, அங்கே ஃபங்க்ஷன் நடக்கும் அந்த டைமில் வரேன், அப்போ வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன், அப்போ அந்த சான்ஸ் யூஸ் பண்ணி நீ வந்து போயிடு சொல்கிறாங்க. ஓகே தேங்க்யூ சொல்கிறாங்க. சரி ஓகே உங்கள் பேபி வந்துட்டு ஒன்றும் ஆகாது சொல்கிறாங்க. சரி ஓகே அதை பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு அவங்களும் போயிட்டாங்க. இப்போ டோர் லாக் பண்ணிட்டு ஜிம்மில் அப்படி இருக்காங்க. நைட்டு எப்படி தப்பிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு ஜிம்மில் நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நைட்டு தாண்டா ஒரு பையன் ரொம்ப அழகாக ஒரு ரூமில் ஒரு ட்ரெஸ் வியர் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படின்னா என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்காக. ஆனால் அவங்க ஃபேஸில் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை. இப்போது அவங்க அந்த மிரருக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க ஒரு பர்சன். இப்போ அவங்களுக்கு ஒரு மெமரிஸ் வருது, எப்படின்னா ரொம்ப டேஸ்க்கு முன்னாடி அப்படி வந்துட்டு அவங்க நினச்சி பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக ஒரு பையன் வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் உட்காந்துருக்காங்க, அவங்கள கிஸ் பண்ணிவிட்டு அவங்க ட்ரெஸ் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன ரெடி பண்ணுறீங்களா இல்லை சொல்கிறாங்க. ரெடி பண்ணிட்டு தான் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க ஹிப்பில் ஹேண்ட் வைக்கிறது, ஹிப்பில் வச்சு அங்கங்கே ஹேண்டில் வச்சு கூட கிஸ் பண்ணிட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டுருக்காங்க. டேங் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மாதிரி மெல்ட் ஆகுறாங்க. ஓகே நைட் வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. வேறு யாரும் இல்லை டேவும், இப்போ இங்கே இருக்கிறது டே தான், டேவும் ஜிம்மின் அவங்க மேரேஜுக்கு ரெடியாக இருப்பாங்களடா, அப்போ நடந்த ஒரு மொமெண்ட் தான். அதனால் நம்ம டே ஜிம்மின் ரெடி பண்ணியிருப்பாரு, ஜிம்மின் டேவை ரெடி பண்ணியிருப்பாங்க, 2 பேரும் மாற்றி தான் அவங்கள ரெடி பண்ணியிருப்பாங்க அந்த வெட்டிங்காக. அதை நினச்சி பார்க்குறாங்க. எப்போவும் என் மனசில் நீ மட்டும்தான் இருப்பா, இந்த என்கேஜ்மெண்ட் கண்டிப்பாக நடக்காது சரியா, உன் இடத்துல வேறு யாரும் வச்சு பார்க்க முடியாது, உன் அளவுக்கு நான் வேறு யார் கூட இந்த அளவுக்கு அந்த மாதிரி இருந்ததும் இல்லை சொல்லிட்டு நம்ம டே நினைக்கிறாங்க. நீ மட்டும்தான் எப்போவுமே என் மனசில் அப்படி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ரூமுக்கு ஒரு பர்சன் வராங்க. டே அங்கே ரெடியாக சொல்லி கேட்குறாங்க. இப்போ டே திரும்பி பார்க்குறாங்க. நல்லா இருக்கடா அழகாக இருக்குது ட்ரெஸ் சொல்கிறாங்க. ஏன்க்கா எப்படி உனக்கு அப்படி சொல்ல முடியுது சொல்கிறாங்க. ஜிம்மின் எங்கடா போயிருப்பான் சொல்கிறாங்க. பாரு அவனை பற்றி இதுக்கு பேசுகிற, அவன் மேரேஜ் ஆகிட்டு லைஃப்பில் செட்டில் ஆகிட்டான்டா, ஹாப்பியாக இருக்கா, நீ உன் லைஃப்பில் மூவ் ஆன் பண்ணு, அவனே மூவ் ஆன் பண்ணி போயிட்டானா, உனக்கு என்ன சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் நம்ம டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்க்கா முன்னாடி ஜிம்மில் பற்றி நீ தானே சப்போர்ட்டாக பேசுவோம், ஜிம்மில் அவனுக்கு பிடிக்கும்ல, இப்போ அப்படி இந்த மாதிரி பேசுகிற சொல்கிறாங்க. எதுக்கு இப்படி மாறிட்ட சொல்லி கேட்குறாங்க. நான் உன் நல்லது தான் சொல்கிறாங்க. இல்லை நீ மாறிட்ட சொல்கிறாங்க. எனக்கு அதுதான் கவலை இல்லை, எனக்கு நீ ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. இருந்தாலும் காய் மனசில் கஷ்டமாக இருக்குது, நான் உன் நல்லதுக்காக தானே பண்ணுறேன் சொல்லிட்டு மட்டும் நான் காய் வந்து டேவா சொல்கிறாங்க. வா சொல்லிட்டு ஹேண்ட் பிடிச்சி கூட்டிட்டு போகிறாங்க. பாருங்க என்கேஜ்மெண்ட் நடக்காது உனக்கே தெரியும் சொல்கிறாங்க. அதெல்லாம் நடக்கும் வா சொல்லிட்டு அவர் பிடிச்சி ஹேண்ட் பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு. நம்ம காய் தான் நம்ம டேவை பிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம பாட்டி வந்து ரெடியாக நம்ம டேவும் காய் கீழே இறங்கி வர ஒரு பொண்ணு ரொம்ப அழகாக ரெடியாக நினச்சி காய் யாருன்னா நம்ம டேவை ஒரு லவ் பண்ணால ஒரு பொண்ணு அந்த மிலிட்ரி கேம்பில் ஒரு டாக்டராக இருப்பாள் மிஞ்சி அவள் தான். அந்த பொண்ணு வந்துட்டு நம்ம டே அப்பாவுடைய பிஸ்னஸ் பார்ட்னரோட பொண்ணு தானே ஓகேவா, அதனால தான் அவங்க டேவோட அப்பா வந்து பொண்ணு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க மேரேஜுக்காக. அந்த பொண்ணு ரொம்ப அழகாக நின்றுட்டு இருக்கா. இப்போ நம்ம டேவும் போய் நின்றுருக்காங்க.
அப்படியே நம்ம ஜிம் சைடு பார்த்தோம்னா, அந்த டாக்டர் இருக்காங்களா, அவங்க தான் ஒரு இது மாரி எடுத்துட்டு வராங்க. எப்படின்னா ஒரு இந்த கம்பியெல்லாம் கட் பண்ணுவாங்கல்ல, அப்படி ஒரு இது மாரி எடுத்துட்டு வந்து எடுத்து வந்துட்டு அந்த கம்பியெல்லாம் கட் பண்ணி விடுறாங்க. ஜிம்னு பார்க்குறாங்க, அங்கே பாரு சேஃபாக தப்பிச்சு போக சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டாங்க. என்னால் முடிஞ்சு நான் ஹெல்ப் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நீ தான் உன்னை பார்த்துக்க சொல்லிட்டாங்க. சரி கண்டிப்பாக நான் என் குழந்தைக்காக தப்பிச்சே ஆகணும். ஏன்னா என்னோட குழந்தைய வந்து அந்த அந்த அரக்கன் இருக்கு. நம்ம டேவோட அப்பா வந்து நம்ம ஜிம்மில் வந்து ஒரு அரக்கன்னு சொல்கிறாரு. இந்த ஒரு அரக்கன் கிட்ட என்னோட குழந்தைய கொடுக்கவே மாட்டாது. இப்படி ஒரு ஹெல்ல என் குழந்தை வாழவே கூடாது சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, என் குழந்தைக்காக நம்ம இதெல்லாம் பண்ணி தான் ஆகும்னு சொல்லிட்டு அப்படி வெளில வராரு. இப்போ நம்ம டாக்டர் ரூம் நம்ம ஜிம்மில் அந்த ரூமை விட்டு வெளில வர இன்னைக்கு தான் ஜிம்மின் இத்தனை மந்த்துக்கு அப்புறம் கால் எடுத்து வெளியே வைக்கிறாரு. அவருக்கு என்னதான் இது, அவருக்கு வந்து வீக்காக இருக்காரு. ஆனாலும் அவருக்கு மனசுக்குள்ள வந்து தைரியம் இருக்குது. தைரியமும் அந்த அவர் என்ன அந்த குழந்தைய காப்பாற்றாகணுன்ற ஒரு ஸ்ட்ரென்த்து தான் அவர்கிட்ட இருக்குது. அதோட வெளில வராங்க. இப்போ கரெக்டாக 2 பாடிகார்டு வராங்க நம்ம ஜிம்மின். அந்த பாடிகார்டு வந்து அப்படியே அவங்க 2 பேரும் பிளாக் பண்ண நம்ம ஜிம்மின் கொஞ்சம் கூட யோசிக்கல. அப்படியே டக்குன்னு அவர் தான் அந்த வித்தையெல்லாம் கற்று வச்சிருக்காரு. அவர் அப்படியே டக்குன்னு ஒரு செகண்டில் அவங்க அந்த பாடிகார்டு கையில் உள்ள அந்த கண்ணை இவருக்கு டக்குன்னு கண்ணை வாங்கிட்டு அவங்க 2 பேரும் அட்டாக் பண்ணிடுறாரு. எப்படின்னா கண்ணில் ஷூட்லாம் பண்ணல, அவர் ஹேண்டில் அட்டாக் பண்ணி அப்படி கீழே சாச்சிடுறாரு. 2 பேரும் வாங்கி விழுந்துறாங்க. இப்போ டாக்டர் பார்க்குறாங்க, இந்த பையனுக்கு இப்படி ஒரு டேலண்டா, இப்படி ஒரு திறமை இருக்கா, இப்படி இருந்துட்டா இவன் வந்துட்டு இவ்வளோ டேஸாக இதில் அடைஞ்சிருந்தானா சொல்லி பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மின் அவங்க என்ன நினைக்கிறாங்க புரியுது. நான் தப்பிக்க நினச்சா இப்போ தப்பிச்சிருப்பேன், குழந்தை சேஃபாக இருக்கும்ல, நான் தப்பிக்க போய் குழந்தைக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுல, அதுக்காக தான் நான் தனியாக இருந்தால் எனக்கு தப்பிச்சு போயிருப்போம் சொல்லிட்டு ஜிம்மின் சொல்கிறாங்க. அவங்களுக்கு புரியுது. சரி ஓகே அப்படி இப்போ என்ன பண்ணுறாரா இந்த டாக்டர் என்ன பண்ணுறது, ஜிம்மின் என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை நீங்கள் இருந்தீங்கன்னா சந்தேகம் வந்து நீங்கள் போயிருங்க, நான் பார்த்துட்டு சொல்கிறாங்க, என்ன இருக்காமல் நீங்கள் போயிருங்க சொல்கிறாங்க. சரிட்டு அவங்களும் சரி ரூம் டோர் தான் ஓப்பன் பண்ணி விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்போ ஜிம்மின் தான் நம்ம இந்த ட்ரெஸ்ஸோட போனால் கண்டிப்பாக சந்தேகம் வந்துடும், நம்ம என்ன பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்குற கீழே அந்த பாடிகார்டு வாங்கியிருக்காங்களா, அவங்களும் பெரிய பெரிய பாடிகார்டு தானே, எவ்வளோ பெருசாக இருப்பாங்க பாடிகார்டுனா. அவங்க ட்ரெஸ்ஸை அப்படியே ரிமூவ் பண்ணி அவர் போட்டுக்கிறார். அவர் போட்டு ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு இந்த ட்ரெஸ்ஸை அவர் போட்டுட்டு அந்த 2 கண்ணையும் எடுத்துக்கிட்டு அப்படியே நடக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. நடந்து இப்போ என்கேஜ்மெண்ட் அந்த வீட்டுக்குள்ளே நடக்குது. ஜிம்மின் வந்து அந்த வீட்டோட ஸ்டோரேஜ் ரூமில் வந்து இருப்பாரு, லாஸ்ட்டில் வீட்டுக்கு பின்னாடி அந்த அப்படியே பின்னாடி வழியாக வந்துருக்காரு. இங்கே ஒரு பாடிகார்டு பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மின் எப்படின்னா ஜிம்மின் வரதை பார்த்துட்டு ஏன் ஒரு நேம் சொல்லி கூப்பிட்றாங்க. சொல்லி கேட்குறாங்க, அங்கே பாரு என்கேஜ்மெண்ட் உள்ளே இருக்குது, இன்றைக்கி வெளில நம்மளுக்கு எந்த வேலையும் இல்லைவா உள்ளே வா சொல்கிறாங்க. இல்லை எனக்கு வெளில ஒரு வேலை இருக்குது, இங்கே பாரு உள்ளதான் என்கரேஜ்மெண்ட் ஒன்று உள்ள வாசல் கூப்பிட்றாங்க. இப்போ ஜிம்மின் பார்க்குறாங்க, கண்டிப்பாக அந்த பர்சன் ஏமாத்த விட்டு சீட் பண்ணிட்டு போகணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக அந்த பர்சன் வந்துட்டு என்ன எதனா வந்துட்டு பண்ணணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கும் சந்தேகம் வந்துடும். ஸோ இப்போ தான் அவங்க சொல்கிறத கேட்டு அவங்க சொல்லிட்டு ஜிம்மின் போகிறாங்க. ஜிம்மினுக்கு ஸ்டொமக் வந்து பெருசு தெரியலடா. ஏன் அப்படின்னா ஜிம்மின் வந்துட்டு அந்த ட்ரெஸ் ரொம்ப லூஸான ட்ரெஸ்ஸாக போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்துட்டு ரொம்ப வீக்காக இருக்கார். அவர் உள்ளே தான் இருக்கார். ஸ்டொமக் மட்டும் கொஞ்சம் ஒரு மீடியமாக இருக்குது தெரியுது. அந்த ட்ரெஸ் போட்டதால ஏதோ ஒரு தொப்பை இருக்குது, ஒரு பாடிகார்டு ஒரு தொப்பை தான் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது. அதனால் அந்த பர்சன் கண்டுக்கல. சரி ஜிம்மினும் அந்த வீட்டுக்குள்ளே அனுப்பிச்சாகிறாங்க. இப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஜேகப் தான் என்ன பண்ணுறாருன்னா, இப்போது மேக்கப் கூப்பிட்றாங்க. சார் சொல்கிறாங்க, ஜிம்மினோட ஃபோன் லாஸ்ட் எங்கே ஆஃப் பண்ணு சொல்கிறாங்க. அது பிரிட்ஜு கிட்ட தான் ஃபோன் ஆஃப் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஃபோன் வந்துட்டு எங்கேயுமே ஆனே ஆகலை சொல்லிட்டு ஆனே ஆகலை, ஃபோன் நம்ம கைக்கு கிடைக்கும் உள்ள ஆனும் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. கண்டிப்பாக ஜிம்மின் வந்துட்டு அவனாக போயிருந்தா கண்டிப்பாக வந்துட்டு அவன் வந்துட்டு வந்திருப்பான், ஒன்று நம்மளால் கண்டுபிடிச்சிக்க முடியும். ஜிம்மின் யாரும் கிட்னாப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா புரிஞ்சிருச்சு. ஏன்னா ஜிம்மின் வந்து அங்கே அவர் தப்பிச்சு போயிருந்தா, அவர் தானாக போயிருந்தானா அவர் சிக்னல் எங்கே அவர் வந்து கொடுத்துருப்பாரு, எங்கே அவரோட வந்திருக்க முடியும். ஜிம்மின் யாரும் கிட்னாப் தான் பண்ணியிருக்காங்க. அதனால தான் ஜிம்மின் இருக்கிற இடம் சிக்னல் வந்து நம்ம காட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு அவனோட சிக்னல் எல்லாம் கிடச்சி தான் அவன் யூஸ் பண்ணுறான். வந்துட்டு எப்படின்னா அந்த ஜிபிஎஸ் அவன் போட்டுருப்பான்ல, அவன் யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த இது வச்சுருப்பானே ஜிபிஎஸ் வந்து கனெக்ட் பண்ணிட்டு சொல்கிறாங்க. இல்லை சார் எதுவுமே கனெக்ட் ஆகலை சொல்கிறாங்க. அப்படின்னா கண்டிப்பாக கிட்னாப் தான் சொல்லிட்டு இப்போ ஜேகப் பண்ண அவருடைய எனிமீஸோட லிஸ்ட்லாம் எடுக்கிறாங்கடா. அந்த லிஸ்ட்லாம் எடுத்து பார்க்கும்போது எல்லாருமே கூப்பிட்டு கேட்குறாங்க. யாருக்குமே அவங்க ஜிம்மில் கடத்துற தைரியமே இல்லை. ஸோ அதனால் யாருமே கடத்தலை. இப்போ எல்லாத்தையும் கடத்தும்போது லாஸ்ட்டாக ஜிம்மினை வந்துட்டு யார் வந்து ஜிம்மினை பற்றி விசாரிச்சாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வருது. அப்போ தான் ஜிம்மின் லாஸ்ட்டாக ஃபைட் பண்ணது யார்கிட்ட, நம்ம டேவை தான் அட்டாக் பண்ணியிருக்காரு. டேவை அட்டாக் பண்ணது. அதுக்கப்புறம் டேவோட அப்பா வந்து விசாரிச்சுப்பாங்க, நம்ம ஜிம்மினை பற்றி விசாரிச்சுப்பாங்க, யார் அட்டாக் பண்ண சொல்லிட்டு ஜிம்மினை விசாரிக்கிறது. இது எல்லாமே நம்ம மெக்கோ வந்துட்டு இது பண்ணியிருப்பார் இல்லையா, அந்த லிஸ்ட்டில் அது வருது. அப்போ ஜேகப் இப்போ ஸ்ட்ரைக் ஆகுது அப்படின்னா சொல்லி பார்க்குறாங்க. அப்படின்னா லாஸ்ட் டார்கெட்டு டேவோட அப்பா தான். அப்படின்னா இந்த பையன் இந்த பர்சன் தான் சொல்கிறாங்க. இந்த பர்சனுக்கு வாய்ப்பு இருக்கா, ஏன்னா ஜிம்மின் வந்து டேவை அட்டாக் பண்ணியிருக்கான். அப்படின்னா கண்டிப்பாக இவன் வந்துட்டு இவர் இருப்பாரா, இப்படி இந்த மாதிரி பர்சன் பண்ண வரா சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஜேகப் சுகாவுக்கு கால் பண்ணுறாங்க. இப்போ நம்ம சுகா வந்துட்டு உயிரோடு இருக்குது. இப்போ வரைக்கும் டேவோட அப்பாவுக்கு தெரியாது, ஓகேவா, டேக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா சுகாவுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அது ஒரு உங்களுக்கு பின்னாடி வர எபிசோட தெரியும், ஓகேவா. இப்போ நம்ம சுகாவுக்கு கால் ஒரு ஜேகப் பார்க்குறாங்க. சுகா பார்க்குறாரு. ஹலோ ஹபி சொல்கிறாங்க, எனக்கு ஒரே ஒரு டவுட், அதை மட்டும் சொல்ல சொல்கிறாங்க. உன்னோட அப்பா என்னோட ஜிம்மில் கடத்திட்டு போகிறா சொல்கிறாங்க. இப்போ ஜேகப் பார்க்குறாங்க. இப்போ தான் அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஏன்னா ஜேகோட அப்பா சுகாவோட அப்பா அந்த மாதிரி தான் வாய்ப்பு இருக்குது ஹோபி சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு ஆமாம் சொல்கிறாங்க, அவர் வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அவர் அந்த மாதிரி பண்ணுற பர்சன் தான் சொல்கிறாங்க. இப்போது நம்ம அப்படின்னா நீ தான் ஹெல்ப் பண்ண, தம்பி என்ன சர்வ் பண்ணுறதுக்கு சொல்ல நம்ம ஜேகப் சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் பண்ணுறேன், ஜிம்மின் நல்லா இருந்தால் மட்டும் போதும், எனக்கு அக்கறை இல்லையா சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. அப்படி ஜிம்மில் கண்டுபிடிச்சா என்கிட்ட பேசல பழையபடி சொல்லிட்டு நம்ம சுகா கேட்குறாங்க. ஏன்னா ஜேகப் சுகா ஒன்றா தான் இருக்காங்க. ஆனால் ஜேகப் சுகா கிட்ட பேசுறதே இல்லை. ஏன்னா அவருக்கு வந்து ரொம்ப கில்ட்டி. நம்மளால தான் நம்ம தம்பியோட லைஃப் இப்படி ஆயிடுச்சு, அதுக்கு காரணம் நம்ம சுகாவோட தம்பி தானே. ஆனால் கோவம் வரனால சுகா மேலே தப்பு இல்லை தான். அப்படி இருந்த மேலே ஏற்றுக்க முடியல, அவரால் சந்தோஷமாக வாழ முடியல. நம்ம வந்து தம்பி காணா போயிட்டு இப்படி குடும்பமே வந்துட்டு சதுர போயிருக்கு. நம்ம ஜிம்மில் வந்து ஸ்டில்
அழுதுகிட்டே தான் இருக்காரு. இன்ன வரைக்கும் தேடிட்டு இருக்கோம், எந்த ஒரு நியூஸுமே வரல அவனை பற்றி. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி ஹாப்பியாக இருக்க முடியும்? போவார், வீட்டுக்கு போவார், சாப்பாடு இருந்தால் குக் பண்ணி வச்சு தான் சாப்பிடுவார், அப்படியே தூங்குவார், அப்படியே சொல்லுவார். இப்படி தான் போயிட்டுருக்கு. ஒரு தடவை பேசவே இல்லை சுகா கிட்ட. சுகாவுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஜெயோ நார்மலாக பேச முடிச்சாங்க நம்ம கிட்ட, அவரோட ஃபீலிங் அவருக்கு. இப்போ நம்ம இப்போ சுகா கேட்க நம்ம ஜெயகோப் எதுவும் சில ஃபோனை கட் பண்ணிடுறாரு. ஏன்னா அவரோட தம்பியோட இந்த மாதிரி இருக்காரு, அவருக்கு ரொம்ப கில்ட்டினஸாக இருக்குது. தன்னால் தான் அப்படி ஆகிட்டாரு. அப்படி ஜிம்மினோட லைஃப் அப்படி ஆனிச்சு. ரெண்டாவது நீ ஜிம்மில் கிடைக்காம போனது, அவர் ப்ரெக்னென்ட் ஆகிட்டு காணாமல் போனது, இதெல்லாம் நினச்சி பார்க்க ரொம்ப வருத்தமாக இருக்கும். இப்போது நம்ம ஜெயகோப் நினைக்கிறாங்க, நீ மட்டும் தம்பி கிட்னாப் பண்ணி தானே உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவோட அப்பாவை தான் நம்ம ஜெயகோப் நினைக்கிறாங்க. அப்படி நம்ம ஜிம்மின் சைடு பார்க்கலாம்ல. ஜிம்மின் வந்துட்டு இப்போ தான் அந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. என்ட்ரு ஆகும்போதே வந்துட்டு பார்க்குறாங்க, ஒரு கையில் ஒரு ஜூஸ் இருக்கிறாங்க எடுத்துகிட்டு, யாருக்கு என்கேஜ்மெண்ட் இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் பார்க்குறாங்க. இது வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு வீட்டை பார்த்ததில்ல, வீடு எப்படி கூட தெரியாது. இப்போ பார்க்குறாங்க, இப்போ அங்கே ஒரு பர்சன் அப்படியே கோட் வேர் பண்ணிக்கிட்டு ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு எப்படின்னா ஒரு பொண்ணுக்கு ஹேண்ட் வந்து இப்போ ரிங்கு கொடுக்குறாங்க. ரிங்கை கொடுத்துட்டு ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க சொல்லும்போது தான் நம்ம ஜிம்மின் பார்க்குறாங்க. அங்கே நிற்கிற பர்சனை பார்க்கும்போது ஜிம்மினுக்கு அப்படியே ஷாக் ஆகிடுது. ஏன் அப்படின்னாக்கா அங்கே நிற்கிறது நம்ம அதை பார்க்கும்போது ஜிம்மினுக்கு அவ்வளோ ஒரு கண்ணில் அப்படியே கண்ணீர் கொட்டுது. அவரில் ஏற்றுக்க முடியல. அவர் என்ன தான் வெறுத்தாலும் அவரோட ஹஸ்பண்ட் இல்லையா, அவரோட ஹஸ்பண்டு, அவர் குழந்தைக்கு அப்பா, அவர் லவ் பண்ண பர்சன், அவர் என்ன தான் வெறுப்பு இருந்தாலும் இன்னொரு பொண்ணோட பக்கத்தில் நிற்கும் போது அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ தான் அவருக்கு தெரிய வருது. அப்படின்னா நீ இந்த வீட்டில் தான் இருக்கல, உன்னோட அப்பா என்னை எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு, என்னையும் குழந்தையும் அவர் நரக வேதனையில் வச்சுருக்காரு, எவ்வளோ எனக்கு ஊசி கொடுத்து என்னெல்லாம் பண்ணாங்க, நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம், எங்களை காப்பாற்ற நினைக்கவே இல்லை. நான் எங்களை நீ பழி வாங்குறல, என்ன எவ்வளோலாம் என்னை கஷ்டப்படுத்திருக்க, உன்னோட அப்பா இத்தனையும் பண்ணியிருக்காரா, நீ இந்த வீட்டில் நீ இருந்துக்கிட்டு எங்களை காப்பாற்ற நினைக்கவே இல்லையா, எங்களை அந்தளவுக்கு நீ எங்களை காயப்படுத்த நினைக்கிறியா அப்படியா சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு என் லைஃப்பில் லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், லவ் கொடுத்தேன், நானும் உன்னை நம்பினேன், லவ் பண்ணேன், என்னையே கொடுத்தேன், என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், என்னோட வயிற்றில் ஒரு குழந்தைய கொடுத்துட்டு இன்றைக்கி உனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி இன்னொரு பொண்ணு கூட மேரேஜுக்காக ரெடி ஆகிட்டு எல்லாம் சொல்லி பார்க்குறாங்க. இந்த பொண்ணு கூட மேரேஜ் ஆகிட்டு நீ உன் லைஃப் வாழணும்னு நினைக்கிறானா, நீ எப்படி ஒரு வாழ்க்கையை வாழணுமா, என் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிட்டு என் குழந்தைய நானும் உயிருக்கு போராடிட்டு நிலமையில இருக்கும். ஆனால் நீ இப்படி ஒரு சொல்லிட்டு பார்க்குறாரு. அவருக்கு மனசு அப்படி வலிக்குது, கண்ணில் கண்ணீர் கொட்டிக்கிட்டே இருக்க, அப்படியே அழுதுகிட்டே பார்க்குறாரு. அதை என் வாழ்க்கையில் நான் உன்னை எந்த அளவுக்கு வெறுக்கிறோன்னா இப்போ 100 மடங்கு அதிகமாக வெறுக்கிறேன் இந்த டைம் உன்னை. ஏன்னா நான் அந்த வீட்டில் நரக வேதனை அனுபவிச்சிருக்கேன். நான் எப்படி இருந்த ஒருத்தன், என்னை எந்த மாதிரி ஒரு ஹெல்ல உன்னோட அப்பா வச்சுருந்தாரு, ஏன்னா நிறைய பண்ணியிருப்பாங்கடா. நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல, ஏன்னா என்னால் தாங்கிக்க முடியல அப்போல்லாம் சொல்கிறதுக்கு. அதுக்காக தான் ஓகேவா. தேவோட அப்பா ரொம்ப கஷ்டப்படுத்திருப்பாங்க. நம்ம ஜிம்மி நான் கொடுமைப்படுத்திருப்பாரு. அந்த இன்ஜெக்ஷனை கொடுத்து அந்த டாக்டர் வந்ததுக்கப்புறம் தான் டாக்டர் ஜிம்மினுக்கு அந்த இன்ஜெக்ஷன் கொடுக்காம நிறுத்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 1 மந்த் வரைக்கும் அவங்க இன்ஜெக்ஷன் கொடுத்து ஜிம்மியில் ஐஸ் ஓப்பன் பண்ண முடியாமல் வச்சுருப்பாங்க. ஃபுட்டு கொடுக்குறது எப்படின்னா ஒரு மயக்கத்தில் இருப்பாங்களா, அப்படியே நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க நம்மளுக்கு ஃபுட்டை ஃபீட் பண்ணால் அது எப்படி நமக்கு தெரியும், நம்மளே ஐஸ் ஓப்பன் பண்ணல, எதையும் பார்க்க முடியாமல் நம்ம அப்படி ஒரு சுச்சுவேஷன் வச்சு நம்ம எந்த மாதிரி ஹெல்த்தாக இருப்போம், அப்படி ஒரு சுச்சுவேஷன் தான் வச்சுருப்பாங்க. இந்த டாக்டர் வந்ததுக்கப்புறம் தான் ஜிம்மினை அந்த இதுலேருந்து கொஞ்சம் சர்வ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவங்களும் யாருக்கும் தெரியாது, அவங்களே இந்த ஜிம்மினுக்காக தான் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு சுச்சுவேஷனில் ஒரு டாக்டர் அவங்களால பண்ணியிருக்க முடியாது. அந்த ரீசனுக்காக தான் இப்போ ஜிம்மின் நினச்சி பார்க்குறாங்க, நான் எப்படி ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன், நான் சூரிய வெளிச்சத்தை பார்த்தே எத்தனை மந்த் ஆகுது, அந்த ரூமை விட்டு நான் எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கேன், அது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே, உங்ககிட்ட எல்லாம் ஸ்டார்ட் ஆனிச்சு. என் வாழ்க்கையில் இன்றைக்கி நான் உன்னை வெறுக்கிற அளவுக்கு யாருமே வெறுக்கல வி சொல்லிட்டு ஜிம்மின் பார்க்குறாங்க. என் வாழ்க்கையில் சரி, குழந்தை வாழ்க்கையில் சரி வந்துடவே கூடாது, உன்னை நான் திரும்ப பார்த்துடவே கூடாது சொல்லிட்டு ஜிம்மின் அப்படி டேஸோடைய திரும்புகிறாங்க. அந்த இப்போ பார்க்குறாரு. இப்போ எல்லாருமே அந்த என்கேஜ்மெண்ட் பார்க்குறாங்க. நம்ம டே ஹேண்டிங் ஒரு ரிங்கை கொடுக்குறாங்க, அந்த பொண்ணு கையில் ரிங்கை கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த பொண்ணு கையில் ரிங்கை போட்டுக்கு முன்னாடி ஜிம்மின் அப்படியே ரிட்டர்ன் பண்ணிட்டோம். அப்படியே அவர் என்ன பண்ணுறாருனாக்கா, அப்படியே அந்த வீட்டோட பின்னாடி வராரு. ஏன்னா முன் சைடு வழியாக போக முடியாது போல, எனக்கு கேட்டுக்கிட்ட அவ்வளோ பாடி கட்டிருக்காங்க, போனால் கண்டிப்பாக மாட்டிப்போம் சொல்லிட்டு அவர் பின்னாடி வழியாக வராரு. பின்னாடி அந்த வீட்டுக்கு பின்னாடி வந்தால் அது காடு, அவ்வளோ பெரிய காடு, அவ்வளோ பேர் காட்டுக்கு. அந்த காட்டுக்குள்ளே இறங்கினதுக்கப்புறம் ஜிம்முக்கு தெரியுது காடு சொல்லிட்டு. ஐயோ இவ்வளோ பேர் காடாக வேறு வழியில் அந்த காட்டுக்குள்ளே போய் தானே ஆகும் சொல்லிட்டு நம்ம ஜிம்மினும் அப்படியே அந்த காட்டுக்குள்ளே நடக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. என்னோட குழந்தை எனக்கு முக்கியம் சொல்லிட்டு. அவர் ஸ்ட்ரென்த்தே இல்லை, ஆனால் மனசில் ரொம்ப வைராக்கியம் இருக்குது. குழந்தைய காப்பாற்றணும், எப்படியாவது அந்த அரக்கங்கிட்டேருந்து அந்த குழந்தைய கொடுத்துக்கூடாது, அரக்கங்கிட்டே சரி இப்படி அவனுக்கு அந்த அரக்கம் பெற்ற ஒருத்தன் இருக்கான் பாரு, என் வாழ்க்கையை நான் அசுரச்சவன், அவங்ககிட்டயும் என் குழந்தை போயிடக்கூடாது சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் தான் டேபிள் அவ்வளோ கோபம் பேர் எல்லாம் கண்ணில் அப்படியே இதயமே கலங்கிருச்சு அவருக்கு. அந்த கண்ணீருடைய குழந்தையோட அந்த நமக்கு பிடிச்சிக்கிட்டே அப்படி நடந்து போயிட்டே இருக்கிறது காட்டுக்குள்ளே. ரொம்ப தூரம் இறங்கி நடந்து போகிறாரு. எப்போ பயமாக இருக்குது, ஏன்னா காடு அப்படி முள் அதெல்லாம் கிழிக்குது, அதெல்லாம் ஒரு கண்டுக்கவே இல்லை. எப்படியாவது குழந்தைய இங்கேருந்து வெளில போயிட்டு குழந்தைய பெற்றுடணும், குழந்தைய சேஃபாக பார்த்துக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் அப்படியே வயிறாக நடந்து போயிட்டுருக்காரு. இப்போ இந்த வடை என்ன பண்ணுறாங்கனாக்கா, நம்ம
இந்த பக்கம் வராங்க, வந்து பார்க்குறாங்க. என்ன சொல்லிட்டேன்னா, இந்த ரூமை போய் செக் பண்ணுறாங்க. ரூம் போய் செக் பண்ணி பார்த்தாக்கா, இங்கே நம்ம ஜிமின் இல்லை. அங்கே 2 பாடிகளை மயங்கி விழுந்து கிடக்குறாங்க. இதை பார்க்குற ஒரு நம்ம டேவோட அப்பா இருக்காங்க. அவங்க செக்ரட்டரிக்கு ஒரு மாதிரி எங்கே போய்ட்டு அந்த பையன் சொல்லிட்டு தேடி பார்க்குறாங்க. இப்போ நம்ம பாடி கார்ட்ஸ்லாம் வந்து டேவோட அப்பா சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி ஜிமின் தப்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு. எனக்கு தப்பிச்சிட்டான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஜிமின் இப்போ கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தெரிய வருது ஜிமின் தப்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு. இப்போ எல்லாத்தையும் ஏன்னா பாடிகள் வந்து ரவுண்ட்ஸ் வந்துட்டே இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது தான் அப்போ ஜிமின் இருந்து அந்த ஸ்டோர் ரூமுக்கு வெளில 2 பாடிகள் வந்து அடிச்சு போட்டிருக்காது பார்க்குறாங்க. யார் பார்த்துட்டு நம்ம ஜிமின் கையிலே 18 கன்று இருக்குது. அந்த 2 கண்ணோட தான் அவர் நடந்து போயிட்டுருக்காரு. ஏன்னா காட்டில் எதாவது வந்தால் கூட மிருகங்கள்லாம் இருக்கும்ல, அவருக்கு பயமாகவும் இருக்குது. குழந்தைக்கு எதாவது இருக்கக்கூடாது, நம்மளை பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவர் கையில் 2 கண்ணையும் வச்சுக்கிட்டு அந்த ஸ்டமக்கு பிடிச்சி நடந்து போயிட்டே இருக்காரு. நடக்க முடியல, மயக்கம், பசி மயக்கம், சரி சாப்பிடாம ஸ்ட்ரென்த் இல்லாமல் அவர் நடந்து உள்ளே போய்கிட்டே இருக்காரு. பெரிய காடு அப்படி போயிட்டே இருக்காரு. ஏன்னா எந்த வழி தெரியாமல் நைட்டு அப்படி நடந்து போயிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம பாடிகார்ட்ஸும் வந்துட்டு ஜிம்மில் டேவோட அப்பா சொல்லணும், டேவோட அப்பா கோவம் எங்கே போயிட்டா சொல்லிட்டு தேடுறாங்க. எங்கே போனீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இந்த டாக்டர் அங்கே தான் இருக்காங்க. ஏன்னா டாக்டர் வந்து அந்த பாட்டி விட்டு வெளியே போக முடியல. ஏன்னா அவங்க மெயின் கேட்டில் வந்துட்டு எல்லாம் இருக்காங்க. அதனால் அவங்க டாக்டர் அங்கே இருக்காங்க. இப்போ டாக்டர் பிடிச்சி நம்ம டேவோட அப்பா தான் அப்படி அடிக்கிறாரு. இங்கே பாரு எங்கே போனால் அப்படி கேட்குறாங்க. இப்போ டாக்டர் பார்க்குறீங்க, அவர்கிட்ட அவங்களுக்கு பயமே இல்லை. இங்கே பாரு எனக்கு பயமே இல்லை, என்னென்னாலும் பண்ணிக்கோ என்ன. ஏன்னா வந்துட்டு அந்த பையன் தப்பிச்சு போயிட்டான். அவன்கிட்ட இனிமேல் உன் கைக்கு கிடைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையும் சரி ஜிம்மும் சரி உன் கைக்கு கிடைக்க மாட்டான் அப்படின்னு சொல்ல டேவோட அப்பாவுக்கு அவ்வளோ கோவம் வருது. உன் குழந்தை என்கிட்ட தான் ஞாபகம் இருக்குது, என்கிட்ட இருக்கும் ஞாபகம் இருக்கா சொல்லி கேட்குறாங்க. அவங்க பாரு என் குழந்தை மட்டும் இது பண்ணுறா சொல்லி கெஞ்சிறாங்க. இப்போ ஒரு நம்ம இங்கே அந்த என்கேஜ்மெண்ட் ஒரு கலவரமாக இருக்குது. ஏன்னா பாடிகள்லாம் அங்கே எங்கே தேடிக்கிட்டே இருக்காங்க. ஜிம்மில் எங்கே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறாங்க. இதை பார்க்குற காய்க்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன ஒரு மாதிரி கலவரமாக இருக்க சொல்லிட்டு. இப்போ இருக்கு நம்ம டே வந்துட்டு ரிங்கு போடவே இல்லை, அப்படி வெயிட்டிங்கில் தான் இருக்காரு. அப்படி ஒரு மாதிரி இருக்குது, மனசு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, எப்படி இவளுக்கு போடுற சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. இப்போ நம்ம காய் என்ன பண்ணுறாருன்னா அப்படி சுற்றி பார்த்துருக்காரு. என்ன நடக்க சொல்லிட்டு போட்டு காய் டேரக்டர் ஒரு பிளேஸ்க்கு வராங்க. வந்து பார்த்தா அந்த நம்ம ஜிம்மில் தராங்க அந்த ரூமுக்கு தானே வராரு. வந்து ஓப்பன் பண்ணுறாரு. இங்கே அந்த டாக்டர் நீல் டவுன் பண்ணியிருக்காங்க. இங்கே பாரு குழந்தை இது பண்ணுறது விட்டு சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னா ஜிம்மின் எப்படி தப்பிக்க விட்ட சொல்லிட்டு அவர் வந்து அடிக்கிறாரு நம்ம டாக்டரை. இப்போ நம்ம காய் வந்து நிறுத்துங்க அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ டேவோட அப்பா திரும்பி பார்க்குறாங்க. இங்கே பாருங்க என்ன பண்ணுங்க சொல்லி கேட்குறாங்க. அவன் தப்பிச்சு போயிட்டான்னு சொல்லிட்டாங்க. என்னத்துக்கு? ஆமாம் ஜிம்மின் தப்பிச்சு போயிட்டான்னு சொல்லிட்டாங்க. எப்படி தப்பிச்சு போனான்னு சொல்லி கேட்குறாங்க. எப்படின்னா இவ தான் தப்பிக்க விட்டா சொல்லிட்டு அந்த டாக்டர் பாயிண்ட் பண்ணுறாங்க. இப்போது இவங்க நம்ம டேவோட காய் பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள் தப்பிச்சு போயிட்டான்னு சொல்கிறாங்க. தப்பிச்சு பண்ண தேட வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் இப்போ நம்ம டேவோட அப்போ தான் எனக்கு அவனை பற்றி கவலை இல்லை, எனக்கு அந்த குழந்தை மட்டும் வேணும், குழந்தை மட்டும் தான் வேணும், வேறு எதுவுமே தேவையில்லை சொல்கிறாங்க. அவனை வந்து கொண்டு போட்டால் அந்த குழந்தை மட்டும் மீட்டு எடுத்துருவாங்க வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவோட அப்பா சொல்ல காய் பார்க்குறாங்க. நீங்கள் என்ன மனுஷனா சொல்கிறாங்க. என்னதுக்கு நீங்கள் என்ன மனுஷனா, எப்படி ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்கீங்க சொல்கிறாங்க. இதுக்கு மேலே வெயிட் பண்ண மாட்டேன் சொல்லிட்டு நம்ம டேவோட அப்பா காய் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே இடத்துல வெளில வராரு. இப்போ நம்ம வேகமாக வந்துட்டு நம்ம டே கரெக்டாக அந்த பொண்ணு கை ரிங்கு போனன்னு போக டேங்க நிறுத்து அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ டே திரும்பி பார்க்குறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. என்னச்சு காய் எதுக்கு சொல்கிறாங்க. இப்போ இந்த மேரேஜ் நடக்கா சொல்கிறாங்க. இப்போ அந்த மிஞ்சிக்கு கோவம் வருது. ஏன் காய் எதுக்கு எங்கள் திரும்ப மேரேஜ் நடக்கா சொல்கிறேன் சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாரு இந்த மேரேஜ் நடக்கா சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்லிட்டு நம்ம டே கேட்குறாங்க. டேன்னு கேட்குறாங்க, மிஞ்சி கேட்குறாங்க. எதுக்கு நடக்கா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஏன்னா ஜிமின் இங்கே தான் இருக்கா சொல்கிறாங்க. ஜிமின் நேம் கேட்டதும் டேக்கோ அப்படியே ஹாப்பியாக இருக்குது. ஜிமின் இங்கே இருக்கானா, என்ன தேடி வந்திருக்கானா சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. இங்கே நம்ம காய் பார்க்குறாங்க. அவன் ஒன்று தேடி வரல, அவன் இவ்வளோ டேஸ் இங்கே தான் இருந்தால் சொல்லி கேட்குறாங்க. சொல்கிறாங்க என்ன சொல்கிறக்கா எப்படி டே பார்க்குறாங்க. அவன் எப்படி இங்கே அப்படி சொல்லிட்டு பார்க்குறாரு. ஒன்றும் புரியல என்ன சொல்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது இப்போது நம்ம காய் ஒரு ஃப்ளாஷ் பார்க்க சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாரு. 4 months பிஃபோரு நம்ம காய் தான் நம்ம டே இங்கே இருப்பாங்க. டேவை பார்க்குறக்காங்க நம்ம காய் வீட்டுக்கு வராங்க. ஏன்னா டே வந்துட்டு ஜிம்மில் காணும் இல்லையா, ஜிம்மில் மறக்கவும் முடியாமல் ஜிம்மில் வந்துட்டு மேரேஜ் ஆகி செட்டில் ஆகிட்டாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. அதனால் ஒரு மாதிரி உடஞ்சி போயிட்டாரு, கொஞ்சம் அப்செட்டாக இருந்திருப்பாங்க. அதை பார்க்குறக்காக நம்ம காய் தான் அங்கே வந்திருப்பாரு. வரும்போது ஒரு மேட் இருக்காங்களா, ஒரு டாக்டர் அந்த டாக்டர் இருக்காங்களா, அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி போகிறாங்க. ஒரு ஃபுட் எடுத்துக்கிட்டு ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே போகிறாங்க. எங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம காய் பார்க்குறாங்க. காய் பார்க்க நம்ம இவங்க டேரெக்டாக அந்த வீட்டோட பின்னாடி போயிட்டுருக்காங்க. இவங்க எங்கே ஃபுட் எடுத்து எங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு காய் அவங்க ஃபாலோ பண்ணி போயிட்டு வந்துருக்காங்க. இப்போ அந்த பர்சன் என்ன பண்ணுறாங்கன்னா டேரெக்டாக நம்ம போயிட்டு அந்த ஜிம் இருக்காங்க அந்த ரூம்குள்ளே போயிடறாங்க. இப்போ காய் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே ஒரு விண்டோஸ் இருக்குது. அந்த விண்டோவில் போயிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா கயிறு கட்டில் நம்ம ஜிம்மின் தான் மயங்கி இருக்காங்க. அதை பார்க்குற காய்க்கு ஷாக் ஆகிடுச்சு. ஜிம்மின் எங்கே எப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ பார்க்குறாரு. இப்போ ஜிமின் தான் டே பார்க்குறாங்க. காய் பார்க்குறாரு. ஜிமின் எங்கே இருக்கானா டேட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம காய் திரும்ப பார்த்தா காய்க்குள்ள 2 பேர் நிற்கிறாங்க. என்ன பண்ண போகிற சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் இவன் எங்கே பண்ணி நீங்கள் ஜிமின் என்ன பண்ணி வச்சுருக்கேன் சொல்லி கேட்குறாங்க. அங்கே பாரு அவன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான் சொல்கிறாங்க. என்னத்துக்கு? ஆமாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான், டேவோட பேபி அது எனக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்கிறீங்க அங்கிள் சொல்லிட்டாங்க. ஆமாம் எனக்கு டேவோட பேபி, டேவோட வாரிசு இல்லையா, எனக்கு இவனை மருமகனாக ஏற்றுக்க என்னால் முடியாது. இப்படி ஒரு பையன் எனக்கு மருமகனாக வரவும் கூடாது. எனக்கு டேவோட குழந்தை வந்து வேணும், என்னோட வாரிசு. அதனால தான் நான் வந்துட்டு கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்கேன். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இவனை விட்டுருவான்னு சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்கள் அதுக்கு இப்படி வந்து அடைச்சி வச்சிருப்பீங்களா, அவன் தான் கொடுமைப்படுத்திட்டீங்க அவன் சொல்லிட்டு நம்ம காய் கேட்குறாங்க. நான் டேட்டை சொல்ல போகிறேன் சொல்லிட்டு நம்ம காய் திரும்ப நீ டேட்டை சொல்றதுக்கு முன்னாடி இவங்க இறந்து போயிடுவான் சொல்கிறாங்க. என்னதுக்கு? ஆமா நீ அங்கே போய் இப்படி சொல்றதுக்கு முன்னாடி அவன் நீ டேவை கூட்டிட்டு வரும்போது இங்கே இறந்து போயிடுவான் சொல்கிறாங்க. என்னதுக்கு? ஆமா இப்போதைக்கு அவன் வந்து இந்த மாதிரி தான் வச்சிருக்கான். நீ மட்டும் இப்போ டேட்டை உண்மையை சொன்ன அப்படின்னா நான் ஜிமினை கொண்டுட்டு நான் கொல்ல தயங்க மாட்டேன், உனக்கு தெரியல பற்றி சொல்கிறாங்க. இப்போ ஜிமினை காய்க்கு பயமாக இருக்கு இல்லை அப்படி சொல்கிறாங்க. இப்போ நான் சொல்லாமல் இருக்கணும்னா நீ வந்துட்டு அமைதியாக, நான் வந்து ஜிமினை எதுவும் பண்ணக்கூடாதுன்னா நீ அமைதியாக இருக்கணும், டே கிட்ட சொல்லவே கூடாது, மூச்சை விடக்கூடாது சொல்லிட்டு. பட் டேவோட அப்பா தான்
காய மாட்டி வச்சுட்டாங்க. இப்போ நம்ம காய்க்கு என்ன பண்ணது தெரியல, ஜிமின் உயிரோட தான் மட்டும் போதும், வேறு எதுவும் பண்ணக்கூடாது, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் விட்டுருங்க சொல்லிட்டாங்க. விட்டுருவோம் சொல்லிட்டு தேவோட அப்பா சொல்லிட்டாங்க. சரி அப்போ நான் எதுவும் சொல்ல மாட்டேன் சொல்லிட்டு காயும் போயிடுறாங்க. சரி ஜிமின் இங்கே தானே இருக்காங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ இதை சொல்லி முடிக்க நம்ம கட்டே தான் காயோட கணத்தில் ஒரே ஸ்லாப்பு பழிச்சுன்னு வைக்கிறாங்க. என்னடா பண்ணியிருக்க, என்ன பண்ணியிருக்க, என்கிட்ட நீ இதெல்லாம் ஒரு விஷயமா, அவரை பற்றி தெரியாது, அவருக்கு எவ்வளோ பெரிய தப்பெல்லாம் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் எனக்கு நீ சொல்லணும் தான் என்கிட்ட சொல்லியிருக்கல. இந்த விஷயத்தை நீ என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா நான் வந்து ஜிம்மில் காப்பாற்றிருக்க மாட்டேனா, ஜிம்மில் காப்பாற்றி என் கூட வச்சிருக்க மாட்டேனா. அவன் என்னோட குழந்தை சுமந்துட்டு இருக்கான், இந்த வீட்டில் இந்த ஒரு ஹெல்லில் இருந்திருக்கான், நீ அதை சொல்லாமல் இருந்திருக்க என்கிட்ட, இப்படி மேரேஜ் வரைக்கும் கூட்டு வந்து நிறுத்த வச்சிருக்கா சொல்லிட்டாங்க. ஏன்னா காய் சொல்லி தான் ஜிம்மில் வந்து கொஞ்சம் மனசு மாறிப்பாங்க. ஏன்னா ஜிம்மில் வந்து மேரேஜ் ஆகிட்டு மூவ் ஆன் பண்ணிட்டாங்க, வேற ஒரு கண்ட்ரியில் போய் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே ஜெகப்பு அவங்க அவங்களாம் வந்து அதர் கண்ட்ரியில் வரைக்கும் நம்ம ஜிம்மில் தேடுறாங்க, எங்கே தேடியுமே ஜிம்மில் கிடைக்கவே இல்லை. அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. இந்த பக்கம் நம்ம டேப் பார்க்குறாங்க, என்னோட ஜிம்மின் என்னோட குழந்தைய சுமந்துட்டு இந்த வீட்டில் சொல்லிட்டாங்க. இப்போ தான் நம்ம ஜிம்மின் எங்கே தப்பிச்சு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ சிசிடிவி எடுத்துட்டு வாங்க சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டேப் போய்ட்டு சிசிடிவி செக் பண்ணுறாங்க. பார்த்தா ஜிம்மின் அந்த பெரிய ட்ரெஸ்ஸோட உள்ளே வந்தது. அப்படியே டேவை பார்க்கும்போது கண்ணில் கலங்கி நின்னது. அது எல்லாத்தையும் பார்க்குறாங்க. ஒரு மனசு உடஞ்சிருப்பாரு. அதெல்லாம் பார்க்கும்போது டேவில் தாங்கிக்க முடியல. என்னால் எப்போவுமே கஷ்டம் வாழ்க்கையில் கஷ்டம் மட்டும்தானா, கஷ்டம் மட்டும்தானா, உனக்கு அதான் கொடுத்துருக்கேனா அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. நான் ஏன் வாழ்க்கையில் வந்து உன்னை ஏன் நான் இவ்வளோ காயப்படுத்திருக்கேன், உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கேன், இல்லை இதுக்கு மேலே விட மாட்டேன், சரி இதுக்கு மேலே வந்து விட மாட்டேன், உனக்கு பத்திரமா கூட்டிகிட்டு வந்துடுவேன், உனக்கு எதுவும் ஆகாது, உனக்கும் சரி குழந்தைக்கு சரி எதுவும் அவனை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு மட்டும் ஏதாவது ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சி போட்டு அழகாக தாங்கிக்க முடியல. இப்படி ஒரு சுச்சுவேஷன் நம்ம ஜிம்மில் அந்த சிசிடிவியில் பார்க்குறத. இப்போ எங்கே போயிருக்கான்னு சொல்லி பார்க்கும் பேக் சைடாக போயிருக்காங்க. இப்போ நம்ம அந்த டாக்டரை நம்ம டேவோட அப்பா பிடிச்சிட்டு வராங்க. இப்போ நம்ம டாக்டர் தான் என்னோட பொண்ணை விட்டுரு, சரி என் பொண்ணை தர்ஷனை கொடுத்து சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க, அங்கே பாருங்கள் டாக்டர் சொல்கிறாங்க. டாக்டர் பார்க்குறாங்க, ஒன்றும் பயப்படாதீங்க ஓகேவா, உங்கள் பேபி சேஃபாக தான் இருக்க சொல்லிட்டாங்க. என்ன இப்போ காய் பார்க்குறாங்க, நம்ம டேவோட பார்க்குறாங்க, அங்கே பாரு அது எப்படி சேஃபாக இருக்கும், அது நான் தானே வச்சுருக்க சொல்லிட்டாங்க. உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடியே நான் பேபி வந்து கிட்ட பண்ண சொல்கிறாங்க. எனக்கு அந்த பேபி என்கிட்ட தான் இருக்குது, நான் சேஃபாக பார்த்துருக்கேன் டாக்டர், நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க சொல்லிட்டாங்க. இப்போ டேவோட அப்பா விட்டுறாங்க. டேவோட அப்பா கோவம் இருக்கா, என்ன பண்ணி சொல்லிட்டாங்க, அங்கே பாருங்கள் நீங்கள் எத்தனை பேர் லைஃப்பில் வந்து விளையாடுவீங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ டேவோட அப்பா தான் டே அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ திரும்புறாங்க. அப்படியே அவ்வளோ கண்ணீரோட அப்படியே கத்தி அழுறாரு. நீ ஏன் இப்படி இருக்க, நீ ஒரு அப்பாவா, ஒரு இன்னசென்ட் சோலை நீ எதுக்கு இப்படி ஹர்ட் பண்ணியிருக்க, நீ ஏன் இப்படி இருக்கா சொல்லிட்டு நீ சொல்கிறதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா டேவோட அப்பா மிகப்பெரிய மாஃபியா கிரிமினல் ஓகேவா. ஆனால் டே ஆர்மியில் இருக்கிறதுனால அவரால் எதுவுமே பண்ண முடியல. அந்த ரீசனுக்காக தான் டேவை அவர் மிலிட்ரியிலே சேர்த்து விட்டுருப்பாரு. ஏன்னா மிலிட்ரி இருந்துச்சுனாக்கா அதில் மிலிட்ரியில் உள்ளவங்க தான் எல்லாத்தையும் அழிக்கிறாங்க. அப்போ இவங்க மிலிட்ரி அவங்க கையில் வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும், அப்படின்றதுக்காக தான் டே வந்து அவர் அந்த மாதிரி ஆக்கியிருப்பாரு. இவங்க அப்பா தான் பிக்கஸ்ட் கிரிமினல். ஆனால் நம்ம டே வந்துட்டு மற்றவங்களை அழிச்சிட்டு இருக்காரு. அதுக்கு ரீசனே அவங்க அப்பா தான். அவங்க அப்பா நம்பர் 1 இருக்குன்ற ரீசனுக்காக தான் பண்ணியிருப்பாரு. எல்லாமே டேவோட அப்பா பிளாக்மெயில் பண்ணி தான் பண்ண வச்சிருப்பாரு. இப்போ டேவோட அப்பா பார்க்குறாங்க, நீ சொல்லி தானே ஒவ்வொன்றும் பண்ண, நீ சொல்லி தானே ஒவ்வொன்றும் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு டேவோட அப்பா சொல்ல டேவோட அப்பாவுக்கு அவ்வளோ கோவம் வருது. இங்கே பாரு, நீ பண்ண தப்பு சொல்லிட்டாங்க, நான் பண்ண தப்பா, ஆமாம் நீ ஒரு மிஷனுக்கு போயிருக்க, அங்கே ஒரு பர்சன் லவ் பண்ணியிருக்க, ஆனால் அதுக்காக அவனை முழுசாக முடிச்சு கட்டிட்டு வராமல் அப்படி நீ பாதியில் விட்டு வந்திருக்க, அதனால தானே குழந்தை வரைக்கும் வந்துருச்சு சொல்லிட்டாங்க. குழந்தை வரைக்கும் வர அளவுக்கு கேர்லெஸ்ஸாக இருப்ப சொல்லிட்டாங்க. டேவோட அப்பா இந்த அளவுக்கு கல்லஞ்சியாக இருக்கிறத பார்க்க டேவோட தாங்கிக்க முடியல. நீ ஒரு அப்பாவை எனக்கு சொல்லிட்டாங்க. பாரு என்னோட ஜிமினை எனக்கு பார்த்துக்க தெரியும் சொல்லிட்டாங்க. பாரு நான் சொல்கிற படம் தான் நீ மேரேஜ் பண்ணுங்க, முடிஞ்சே தான் நீ மேரேஜ் பண்ணிக்கிற, வாரிசு மட்டும் நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. என்ன இங்கே பாரு, அது ஏன் வாரிசு, ஏன் ஜிமின் என்னோட ஒய்ஃபு, நான் அவனை மேரேஜ் பண்ணியிருக்கேன், இப்போ வரைக்கும் அவனுக்கு எனக்கு டிவோர்ஸ் கூட ஆகலை சரியா, சட்டப்பூர்வமாக அவன் தான் என்னோட ஒய்ஃபு, அதனால் அவங்க கூட அவனை தேடி கண்டுபிடிச்சி என்னோட குழந்தையோட ஜிம்மில் ஒரு லைஃப் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்வேன், இதுக்கப்புறம் நீ சொல்கிற மாதிரி நான் இருக்க மாட்டேன் சொல்லிட்டு நம்ம டே என்ன பண்ணுறாரு, அப்படி வீட்டு போகிறாங்க. பார்க்கலாமா, நீ கண்டுபிடிக்கிறேன் நான் கண்டுபிடிக்கிறான்னு சொல்லிட்டு பார்க்கலாமே சொல்கிறோம். டேவும் அப்படி கிளம்புற. இப்போ டே தான் அவரோட மிலிட்ரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி இந்த காட்டுக்குள்ள வந்து தேடுங்க சொல்லிட்டாங்க. தேடி எப்படியா கண்டுபிடிச்சிங்க சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் டேவோட அப்பாவும் அவங்க ஆளுங்க அனுப்புகிறாங்க. எனக்கு தான் ஃபஸ்ட்டு குழந்தை கிடைக்கணும், ஜிம்மில் கொண்டுங்க, பேபி மட்டும் எடுத்துருவாங்க சொல்லிட்டாங்க. இப்போ காய் என்ன பண்ணுறாங்கன்னா, டாக்டர் உங்கள் குழந்தை வந்துட்டு என்கிட்ட தான் இருக்குது, ஓகே பயப்படாத சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நம்ம காய் என்ன பண்ணுறாங்கன்னா டே கூட வராங்க. டேவும் காய் தான் அப்படி காட்டுக்குள்ளே இறங்குறாங்க. டேக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இந்த காட்டுக்குள்ளே இவ்வளோ பெரிய ஸ்டொமக்கோட அந்த குழந்தையோட என் ஜிம்மில் எப்படி நடந்துட்டுருப்பான், நான் ஏன் இப்படி இருக்கேன் கடவுளே, என்னை ஏன் ஜிம்மில் மீட் பண்ண வச்சிங்க, அவன் லைஃப்பில் நான் என்ன மாதிரி ஒரு டெஸ்டினியாக இருந்திருக்கேன், இப்படி அவனை கஷ்டத்தை மட்டுமே நான் கொடுத்துருக்கேனே சொல்லிட்டு டே தான் அந்த காட்டுக்குள்ளே அலையிற தேடுறாரு. இதை பார்க்கும்போது புரியும். ஃபஸ்ட் டைம் நம்ம ஜிம்மில் மீட் பண்ணதுமே அந்த ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே தான் மீட் பண்ணியிருப்பாரு. இப்போ செகண்ட் டைமும் அதே மாதிரி தான் ஒரு காட்டுக்குள்ளே தேடிட்டு இருக்காங்க. என்னோட விதியை பார்த்தீங்களா எப்படிலாம் விளையாடுது, என்னோட ஜிம்மினை நான் எந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணுறேன், என்னால் மட்டும் தான் அவன் காயப்படுறான், எப்படி இந்த ஒரு பையனை நான் எப்படி ஒரு சுச்சுவேஷன் ஆளாக்கிட்டேன். அங்கே பாட்டாமா தயவு செஞ்சு என்னை வெறுத்துறாத, என்னை வெறுத்தாலும் பரவாயில்ல, என்ன பண்ணாலும் சரி நான் உன் கூட தான் நான் இருப்பேன், இனிமேல் என் வாழ்க்கை உன் கூட மட்டும்தான், பேபியும் சரி ஒன்றும் சரி பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நம்ம டே தான் அவ்வளோ பேர் அந்த காடே தேடிட்டு இருக்காங்க. நம்ம ஜிம்மின் நடந்து போயிட்டே இருக்காரு, பயமாக இருக்குது. இப்போ நம்ம ஜிம்மின் நடக்கும்போது பின்னாடி யாரும் நடக்கிற சவுண்டு கேட்குது. இப்போ ஜிம்மின் பார்க்குறாங்க, கண்டிப்பாக பாடி காசு நம்ம தேடி வராங்க, நம்மள வந்துருக்கா எப்படி அகைன் வந்து அந்த ஹெல்லுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுவாங்க, நம்ம அவங்க கையில் வந்து அந்த அரக்கன் கையில் நம்ம மாட்டவே கூடாது சொல்லிட்டு ஜிம்மில் என்ன பண்ணிடுறாங்கன்னா அப்படியே ஒரு புதர் இருக்கிற அதில் போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. அப்படியே பிரீத் கூட விட மாட்டோம். நம்ம ஜிம்மில் அதை ஒழிஞ்சிருக்கா, அந்த புதர் கிராஸ் பண்ணி கூட அவங்க போயிட்டு இருக்காங்க, கேட்டுட்டு தான் இருக்காங்க. நான் அவங்க கையில் கிடச்சிடக்கூடாது, ஏன்னா குழந்தைய அவங்க எதனா பண்ணிவிடுவாங்க,
என்னோட குழந்தை தான் அவங்ககிட்ட போகக்கூடாது, என் குழந்தைய நல்லபடியாக நான் வளர்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்படியே ஸ்டொமக்கில் கை வச்சுக்கிறாங்க. இங்கே பாரு பாப்பா, உனக்கு நான் இருக்கா சரியா, அம்மா உன்னை எப்படியா பத்திரமா சேவ் பண்ணுற சொல்லிட்டு பேபி தான் பேபியோட நம்ம ஸ்டொமக்கில் கை வச்சுட்டு ஜிமின் தான் பேசிட்டு இருக்காரு. அந்த புதற்குள்ளே இருக்காரு, பசி மயக்கம், தண்ணி இல்லை, அப்படியே த்ரோட்லாம் ட்ரை ஆகுது, ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே கப்பச்சிப்பிட்டு உட்காந்துருக்காரு அந்த காட்டுக்குள்ளே. அவருக்கு பயமாக இருக்குது, பூச்சி போட்டு வந்துடுமோ, இதாக கடிச்சிருமோ, அப்படி ஒரு பயத்தில் அந்த 2 கண்ணு அந்த 2 துப்பாக்கி கையில் வச்சுட்டு அவர் உட்காந்துருக்காரு. இங்கே பாடி காசு தேடி இருக்காங்க, டே பார்க்குறாங்க. அவருக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இந்த காட்டு விட்டு போயிருப்பான்னு சொல்லிட்டாங்க. இல்லை, இவ்வளோ பெரிய காடு, அவ்வளோ சீக்கிரம் காட்டு வெளில போயிருக்க முடியாது சொல்லிட்டு எல்லாரும் தேடுறாங்க. ஆளுக்கு அது உள்ள காட்டுக்குள்ள அவ்வளோ பேர் தேடிட்டு இருக்காங்க. ஜிமின் யாருக்கும் தெரியாது, இப்போ அந்த புதருக்குள்ளேயே ஒளிஞ்சிக்கிறாரு. இப்போ அப்படியே ஜிமின் தாண்டா பசி மயக்கத்தில், ஏன்னா பசி அப்புறம் ஸ்ட்ரென்த் இல்லை, அப்படியே மயங்கிறாரு. அந்த புதருக்குள்ளே மயங்கி விழுந்துறாரு. இங்கே தேடிட்டே தான் இருக்காங்க. நம்ம டே பார்க்குறாங்க, ஒருவேளை காட்டு விட்டு வெளில போயிருப்பான்னு சொல்லிட்டாங்க. இப்போ மெயின் அந்த ஃபாரஸ்டோடைய மெயின் அந்த இது இருக்கும்டா, அந்த கேமரா இருக்கும், எஸ்எஸ்டிவி, அந்த எந்த பக்கம் போனாலும் எஸ்எஸ்டிவி இருக்கும். அந்த காட்டு விட்டு வெளில வந்துட்டாங்கன்னா அதனால பார்க்குறாங்க, எங்கேயுமே வரல, இந்த காட்டுக்குள்ளே தாண்டா இருக்கா சொல்லிட்டாங்க. தேடிட்டு இருக்காங்க. எனக்கு அடுத்த நாள் பொழுது விடிஞ்சிருச்சு, ஸ்டில் தேடிட்டு தான் இருக்காங்க. அழுதுகிட்டே தேடிட்டு இருக்காரு. ஒரு கண்ணில் அவ்வளோ ஒரு கண்ணீர் பெயின் எல்லாம் இருக்குது. நம்ம ஜிமின்னு பார்த்தா அப்படியே மயங்கினவர் தான், அங்கேயே மயங்கி இருக்காரு. இப்படியே இருக்கட்டும், நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஓகேவா, பாய், டேக் கேர்.